அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் 3ஆம் தாள் குணநலப் பெறும் சமுதாய நலனும். புத்தகத்திலிருந்து அலகு எண் 3 நட்பு நலம் மற்றும் அலகு எண் 4 சமுதாய நலம் தருவதற்காக இதனை நடத்தி தருவதற்காக ஜவஹர் நகர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் நரசிங்கமூர்த்தி ஐயா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். ஐயா அவர்கள் 2009 தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறார். ஐயா அவர்கள் ஜவஹர் நகர் மனவளக்கலையில் இணைந்து தொண்டு செய்து வருகிறார். இவரது சேவையை பாராட்டும் விதமாக உலக சமுதாய சேவா சங்கம் இவருக்கு ஞானாசிரியர் விருது கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இங்கே குறிப்பிடுகிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மண்டலத்தின் சார்பாகவும் WCSC ஆலியார் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நான் பேசுறது எல்லாத்துக்கும் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னும் நல்ல சப்ஜெக்ட் இன்னைக்கு. அதாவது வாழ்க்கையில மகரிஷி கொடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கிறது அனைத்துமே தொழிற்கல்வி தான் அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையை எந்த முறையில நம்ம செயல்படுத்தி சிறப்பாக வாழ்ந்து உண்மையை உணர்ந்து முழுமை பெற அடைவதற்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில் நம்ம அமைதியா இருக்கணும். அதுக்காக தான் மகரிஷி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இதுல முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா நட்பு நலம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். நட்பு நலத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு வருது பார்த்தீங்கன்னா கவலை ஒழித்தல் அப்படிங்கிற டாபிக் வந்திருக்கு. மகரிஷி பார்த்தீங்கன்னா எப்போதுமே வார்த்தைகளை மென்மையாக தான் பயன்படுத்துவார். யாரையும் ஒரு ஒரு வன்மையான சொல்லால திட்டினது கூட கிடையாது. அப்போ அந்த மாதிரி மகரிஷி இந்த வார்த்தையை ஒழித்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா, இப்போ இந்த கவலை வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு அர்த்தம். இந்த கவலைங்கிறது வாழ்க்கைக்கு யாருக்குமே அவசியம் இல்லாத ஒன்று. இது தேவையில்லாத ஒரு நம்மை நாமே சுற்றி கொள்ள தேவையற்ற வலை. இப்போ எங்கேயும் போறதுக்கு நம்ம சுற்றி வலையை போட்டோம்னா நம்ம எப்படி போக முடியும்? போக முடியாது. அதே மாதிரிதான் போட்டு நம்ம கற்பனை வலை தான் இது கவலை ஒழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் மகரிஷியே கொடுங்க. என்ன கிளியரா கொடுத்துருக்காரு பாருங்க. க பிளஸ் வலை, கற்பனை பிளஸ் வலை. அதாவது இது எல்லாமே ஒரு பொருள். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். மன்னிக்கணுங்க ஐயா இன்டரப்ஷனுக்கு. ஸ்கிரீன் இன்னும் எங்களுக்கு விசிபிளா இல்லைங்க ஐயா. ஓகேம்மா ஓகேம்மா, ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன் வந்துருச்சுங்களாம்மா? தெரியுதுங்க ஐயா. ஓகே, தெரியுதுங்க ஐயா. ஓகேம்மா ஓகேம்மா. ஆனா அது சொல்லுங்க. ஃபுல் ஸ்கிரீனுக்கு வரலங்க ஐயா. கொஞ்சம் ஓகே. PDF ஓகே. சரிங்க ஐயா. ஆனா இதுவே ஓகே தாங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. PDF ஓகே ஓகே. ஓகேம்மா ஓகேம்மா. வாழ்க. ஏன் நம்ம இந்த இதுல கவலை வருது அப்படின்னா, மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பற்று ஒரு இதுல ரொம்ப பற்று வச்சுட்டு, பற்று எதிர்பார்த்தல் இந்த மாதிரி இருக்கும்போது என்னங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததில்ல, நம்ம பற்றுல ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ, நம்ம எதிர்பார்த்தது நம்ம கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு கவலையா மாறுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளும் திறன். நம்மளுக்கு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சு கொள்றது, நம்ம இப்படி ஒரு ஒரு விஷயமா புரிஞ்சு வச்சிருப்போம், இவங்க இப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னுட்டு. ஏதோ ஒரு இடத்துல மாறுதல் இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு ஐயோ அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவலை வந்துடும். இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்றாங்க. எதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி ரொம்ப சிம்பிளா சொல்றது, பி நேச்சுரல். எப்போ பி நேச்சுரல், ரொம்ப ஒரு எளிமையா இருங்க, எதுவும் பத்தி கவலைப்பட வேணாம். பி நேச்சுரல்,
பி வித் த நேச்சுரல், அதாவது பி ஹார்மனி வித் த நேச்சுரல், தென் அந்த நேச்சுரல் வில் ஹெல்ப் யூ ஆல்வேஸ், வில் பி ஹெல்ப் யூ ஆல்வேஸ் இந்த மாதிரின்றாங்க. அப்போ வந்து இயற்கையோட, நம்ம இயற்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித குறைபாடும் கிடையாது. எல்லாம் நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம இந்த கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு கரெக்டாக சூரியன் காலையிலே உதிச்சிருது, மாலையானா அஸ்தமனம் ஆயிருது, எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது உங்களால் மாற்ற முடியுமா? நான் வந்து சூரிய அஸ்தமனம் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேட் ஆகட்டும், நீங்கள் வந்து மறையிற நேரம் வந்து ஒரு 7 மணிக்கு ஆகட்டும், இல்லை 8 மணிக்கு ஆகட்டும் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. அது வருது, அது தன்னாலே அது வேலையை செய்து போகுது. இதில் நீங்கள் எதுவும் நினைச்சு மாற்ற வேண்டிய விஷயம் எதுவுமே பண்ணவும் முடியாது. அதனால கவலை அப்படிங்கிறது மகரிஷி வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படின்றாங்க. அத குறள்ல சொல்றத பாருங்களேன். அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மட்டும் ஆழ்ந்து யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் இதழ். இது அதனின் அதனின் இழல்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமே ஆழ்ந்து அதை உற்று நோக்கி அதோடைய புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயத்த நம்ம அந்த ஒரு சின்ன எந்த ஒரு முடிச்சாலும் ஈஸியா வந்துரும். வாழ்க்கையில எந்த வித முடிச்சா இருந்தாலும் சரி, அந்த துன்பம் வந்தாலும் சரி, அது கலைந்து எறிந்து விடலாம். மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து ஒரு பூட்டு தயாரிக்கப்பட்டா நிச்சயமா வந்து சாவி இல்லாம தயாரிக்கப்படுறது இல்ல. நம்ம சரியான சாவியை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளோட கையில இருக்கு. இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத திருவள்ளுவரும் சொல்றாங்க நம்மளுக்காக. கவலையோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போதுமே மற்றவங்கள பத்தி நினைக்க முடியுமா? உடம்பு சரியில்லாத நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! அவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கட்டும்னு நிச்சயமா நம்மளால நினைக்க முடியாது. உடம்பு சரியில்ல அப்படின்னா, ஐயோ! நம்மளுக்கு ஏதாவது தேவையா இருந்தது யாரும் குடுக்க மாட்டேன்றாங்களே, நம்மள யாரும் சரியா கவனிக்க மாட்டேன்றாங்களே, அந்த எண்ணம் தான் வரும். அப்போ உடல்ல ஏதோ அந்த ஆற்றல் இல்லைன்னா, அந்த மாரி உங்களுக்கு வரும். மனதுல தைரியம் இல்லைன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மாரி ஒரு கவலை வரும். அந்த சிக்கலை சந்திக்க போதிய ஒரு தைரியம் மனசுல இல்லன்னா, நம்மளுக்கு வந்து கவலை வருது. இந்த ஒரி இருந்தாலே என்ன ஆகும்னா, மனசு வந்து சொறி பிடிச்சிரும். அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரி இல்லாம வாழ்க்கை வாழணும். இந்த கவலை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகரிஷி, உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கையில் சிக்கல்கள். நம்ம ஏதாவது ஒரு ஆசைப்பட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு நான் வந்து ஊருக்கு போறதுக்கு வந்து நான் நேரத்துக்கு பஸ்ஸ பிடிச்சு சரியா அந்த ஊருக்கு போய் அடையணும்னு இருப்போம். இதுல போற நேரத்துல ஏதாவது ஒரு டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உடனே டென்ஷன் ஆயிடுவோம். உடனே ஒரு கவலை, ஐயோ! நம்ம பஸ்ஸ பிடிக்க முடியுமா? இல்ல ட்ரெயின பிடிக்க முடியுமா? அந்த ஒரு கவலை வந்துரும். அப்ப என்ன ஒரு நினைச்சிருந்தோம், ஒரு டார்கெட் வச்சிருந்தோம், அது தடைபடும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு கவலையா மாறுது. இந்த விஷயத்த நீங்க சரியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருந்துச்சா, அந்த இடத்துல கவலை வராது. சரி, ஓகே. நான் வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு பயணத்த மேற்கொண்டிருக்கேன். அந்த பயணம் வந்து போறதுக்கு வந்து இன்னைக்கு ஒருவேளை நான் வந்து பஸ்ஸில கிடைக்கல அப்படின்னா, ஒரு சின்ன ஆட்டோல போகலாம். அடுத்து இல்லன்னா ஒரு டூ வீலர்ல போகலாம். இப்ப நெறைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்ததுனால நம்ம தேர்ந்தெடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அதத்தான் மகரிஷி சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நெனச்சிருக்கோம். வீடு கட்டுறதுக்கு 15,00,000 இருக்குன்னு 15,00,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 10,00,000 தான். ஐயோ! மிச்சம் 5,00,000க்கு எங்க போறது? அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கவலை வந்துரும். அதான் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு தான் அது காரணமா இருக்கும். அடுத்து அதாவது ஒரு மகரிஷி ஒரு சூப்பரான ஒரு கவிதை சொல்லியிருக்காரு பாருங்க. "தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார்" அப்படிம்பாங்க. அப்போ வந்து என்னன்னா, எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் விதிப்படி சரியா கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால வந்து நம்ம மாத்தவே முடியாது. ஒரு செகண்ட்ஸ் கூட மாத்தி நம்மளால நினைச்சு நடத்த முடியாது. அதனால வந்து நம்ம வந்து, ஐயோ! இதுல வந்து நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, நடந்து முடிஞ்சது மேக்ஸிமம் கவலைப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நடந்து முடிஞ்சத பத்தி நம்ம சிந்திக்கிறது தான் முக்கிய கவனமே. நடந்து முடிஞ்சது எக்காரணத்த கொண்டும் வந்து அத மாற்றவே முடியாது. அதாவது நேற்றைக்கு ஒரு நண்பர சந்திக்கும்போது அதான் சொன்னாரு என்கிட்ட. நான் வந்து கேட்டேன், "போன வருஷம் எப்படி இருந்ததுன்னு?" கேட்டேன். "போன வருஷம் எப்படி இருந்ததோ இல்லையோ, இந்த வருஷம் சூப்பரா இருக்க போதுன்னாரு." அவ்வளோதான். அதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். இந்த பாசிட்டிவ் அப்ரோச் நெறைய இருந்தாலே கவலைகள் இல்லாம நம்ம வாழ்க்கைய மேற்கொண்டுறலாம். அடுத்து கவலையை வந்து பெருக்கும் இது எதெல்லாம் நம்ம கவலையை அதிகப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க போதிய திறமையின்மை. இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து வீடு கட்டணும்னு பண்றோம். அதுக்கேத்த பொருள் இல்லாம, இல்ல நமக்கு வந்து அதுக்கேத்த சம்பாதிக்கிற திறமை இல்லாம இருந்ததுன்னு பார்த்தீங்களேன், அந்த திறமை இல்லாம இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே கவலையா மாறிடும். அடுத்தது பயம். எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்படக்கூடாது. தைரியமா, அதாவது நம்ம ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு தொடர் முயற்சி எடுத்துக்கிட்டு சரியான ஒரு அணுகுமுறையில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கோட நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமா நமக்கு அந்த பயம் இருக்காது. ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது, அந்த பயம் நம்மள விட்டு போயிடும். அந்த பயம் தான் வந்து கவலைக்கு முக்கிய காரணமா இருக்கு. இந்த கவலைய ஒழிக்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இயற்கை ஒழுங்கமைப்பில் அறிதல். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இன்னைக்கு காலையில இப்போ போம்போது மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
மலைக்கு தயாரா நான் வந்து ரெயின் கோட்லாம் ரெடியா தயாரா வச்சிருக்கேன்னா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா, டைரக்டா நம்ம டக்குன்னு கொடையோ, அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு ரெயின் கோட்டோ போட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருந்தேன். இப்ப பைக்ல போறீங்களா, ஃபுல் ரெயின் கோட் போட்டுக்கங்க. போயிட்டு நிதானமா ஒரு வேளை நிச்சயமா வந்து நம்ம எப்பவும் போறத விட மழை பெஞ்சா நிச்சயமா மெதுவா தான் முடியும். அதுக்கேத்த மாரி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடலாம். இப்ப 8:30க்கு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க 8 மணிக்கு கிளம்புனா தான் சரியா இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் 7:45க்கே கிளம்பிட்டு அந்த வேலைய முடிச்சிடலாம். இப்ப இயற்கை ஒழுங்கமைப்புக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து ஒரு கஷ்டமா நினைக்கக் கூடாது. இயற்கைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆஸ் இட் இஸ். அப்படி இயற்கையோட ஒத்து வாழும் பொழுது நம்மளுக்கு வந்து எப்பவுமே கவலைகள் இருக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. இப்ப நம்ம வந்து அடிக்கடி சிந்திக்கிற திறனை பெருக்கிக்கணும். இப்போ வந்து ஒரு பொருள வந்து நான் இன்னைக்கு நான் இந்த வீடையே எடுத்துக்கிறேன். எடுத்துக்காட்டு கட்டுறதுக்கு நான் வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைன்னா, நான் யார்ட்டலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார்ட்டலாம் போலாம். யார்ட்டலாம் கேட்கலாம். யாரெல்லாம் பெரிய பணக்காரங்க. இத கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. போய் கேட்போம். கேட்டாலும் குடுத்தாலும் சந்தோஷம். கேட்டு குடுத்தாலும் சந்தோஷம். குடுக்காட்டாலும் சந்தோஷம். அந்த மனநிலை இருக்கணும். இப்ப வந்து குடுக்கலன்னா என்ன பண்றது? அவங்கட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ்ல குடுக்கல போனா, அந்த மாரி சிந்தனையே இருக்கக்கூடாது. சரி குடுத்தா ஓகே. குடுக்கலனாலும் ஓகே. அப்படின்னு வரணும். அப்புறம் நம்மட்ட நெறைய மேக்ஸிமம் எந்த ஒரு வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, நான் இறங்கி எல்லா வேலையும் செய்றேங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. தன்னம்பிக்கை வேணும். எல்லாத்தையும் கடவுள் என் கூட இருக்கிறாரு. இறைநிலை பார்த்துக் கொள்வாங்க அப்படின்னு நம்பிக்கையில நம்ம பாட்டுக்கு இறங்கி போய்க்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் கரெக்ட்டா சிறப்பா நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வேலைய நம்ம செய்ய போறோம், ஒரு பிசினஸே ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, நிச்சயமா தைரியம் வேணும். அந்த துணிவு வேணும். துணிவு இல்லாம இறங்க முடியாது. நம்ம எடுத்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மாடிக்கு போணும். ஒரு முதல் மாடிக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன். முதல் ம அ ஒவ்வொரு படியா ஏறி தான் நம்ம முதல் மாடிக்கு போக முடியும். எடுத்த உடனே ஜம்ப் பண்ணி போக முடியாது. ஒருவேளை அப்படி ஜம்ப் பண்ணி போகணும்னு முயற்சி பண்ணா என்ன ஆகும்னா, தவறி விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து நம்ம எப்பவுமே ஒரு தைரியத்தோடயும் இருக்கணும். விடாமுயற்சி வேணும். எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விடாமுயற்சி. அதற்கான பயிற்சி இருந்ததுன்னா நிச்சயமா வெற்றி நமக்கு நிச்சயம். அடுத்தது வந்து கவலையினால் வரும் கேடுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது கவலைனால என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட பார்த்தோனே கேட்பேன், "என்னடா டல்லா இருக்க?" நம்மள பார்த்தோனே கேட்பாங்க. நம்ம முகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா காட்டிக் குடுத்துரும். அந்த முகம் வந்து என்னது? அகத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய கண்ணாடி. அந்த முகம் காட்டிக் குடுத்துரும். வந்து இந்த மாரி ரொம்ப டல்லா இருக்கேன்னு. அப்போ கவலை இருந்தா என்ன ஆகுது அப்டின்னா, உடல்ல ஜீவகாந்தம் குறைகிறது. கவலை இருந்துச்சுன்னா தன்னாலே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்கும் இப்ப காரணம் நீங்க சுகர் இருக்குன்னு கேட்டோனே என்ன தெரியுமா சொல்றாங்க டாக்டரே? எடுத்தோனே ஒரு மெடிடேஷன் யோகா சென்டர் போங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. நிச்சயமா குறையும் அப்டின்றாங்க. இப்ப காரணம் என்ன அப்டின்னா, இந்த மாரி கவலை இருக்கும்போது என்ன ஆகும்னா, கவலை வந்து என்னென்ன நோயெல்லாம் குடுக்கும் பாருங்க. ரத்த அழுத்தம், அஜீரணம், உடல் புண், தலைவலி, சுவாச நோய்கள் வருகின்றன. நெறைய அதனால இப்ப சுவாச பயிற்சி பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெகுலரா நம்ம உடற்பயிற்சிய பண்றீங்க. பிரீத்திங் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொரோனா வந்தா கூட நம்ம கவலைப்பட தேவையில்ல. புரியுதுங்களா? எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான ஒரு சூழ்நிலைய எதிர்பார்த்திருப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க, நமக்கு மட்டும் தான் வந்திருக்கு, நமக்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஏன் எனக்கு மட்டும்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரு பெரிய ஒரு விம்பிள்டன் பிளேயர், அது டென்னிஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா, அவர் 7 முறை கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணவரு. வின் பண்ணவருக்கு அவருக்கு வந்து 35 வயசுலயே கேன்சர் வந்துருச்சு. உடனே அவர்ட்ட போய் ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி எடுக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "7 தடவ கிராண்ட் ஸ்லாம் வின் பண்றப்ப நான் கடவுள்ட்ட ஏன் எனக்கு குடுத்தன்னு கேட்கவே இல்ல. இந்த கேன்சர் வந்து நான் ஏன்னு கேட்க மாட்டேன். இதோடயே நான் சிறப்பா வாழுவேன்" அப்டின்னாரு. இதுதான் வாழ்க்கை. அத நம்ம அப்படி எடுத்துக்கிற முறைகள பொறுத்து தான் இருக்கு. அப்போ ஒரு ஒரு சரியான பயிற்சி இருந்துச்சுன்னா, நிச்சயமா எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ளலாம். சிக்கலை தீர்க்க முடிவதில்லை. சிக்கலின் தன்மையை இப்ப வந்து தீர்க்க முடியலன்னா, அத விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஆட்டோமேட்டிக்காவே வேற சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயமுமே இந்த கிடைக்க படக் கடக் இங்க ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா, உருவாக்குனது நம்ம தான். அந்த பிரச்சனைக்கு தீர்வு சரியான முறையில நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அவ்வளோதான். அதான் தீர்வுக்காக சரியான முடிவு எடுத்துட்டு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம சரியான அப்ரோச் இல்ல. அதுதான் அதுல விஷயமா இருக்குது. நம்ம எப்பவுமே இப்ப ஒரு படத்துல வந்து நாகேஷ் சொல்லுவாப்புல, "நீங்க எப்படிங்க ரொம்ப சிறப்பா எல்லா பிரச்சனையும் சாதாரணமா எடுத்துறீங்க?" அப்படிம்போது, ஒரு டேபிள்ல ஒரு சின்ன கல் இருக்கும். அவரு சொல்லுவாரு, "கல்ல எடுத்து பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு ரொம்ப பெருசா தெரியும். மலை மாரி அந்த கல்ல அப்படியே தூக்கி தூர போட்டா இருக்கிற இடமே தெரியாது." அவ்வளோதாங்க. தூரமா வச்சு பாருங்க எல்லாமே ஈஸியா நம்மளுக்கு சால்வ் ஆயிடும். அப்படிங்கிறது தான் மகரிஷியோட கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திறமை குறைவுன்னா நம்ம போதியது இப்ப நம்ம ஒரு 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 மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க போறோம்னா, நமக்கு அத நிர்வகிக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம். எல்லாருக்குமே எல்லா விதமான திறமையும் இருக்குங்க. கொஞ்சம் ஒரு பெர்சென்டேஜ் வேரியேஷன் தான் இருக்கும். அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த திறமைய முழுமையாக்குனதுக்கப்புறம், நிச்சயமா தீர்வு நம்மளுக்கு வந்து நிச்சயமா தீர்வு கிடைக்கும். சிக்கல் இருக்காது, கவலை இருக்காது. இப்ப நீங்க இந்த கவலைப்படுறதுல என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து மனசுல தெம்பு குறைஞ்சிரும். ஐயோ! ரொம்ப டல்லாயிடும். அடுத்த வேலைய செய்ய மாட்டோம். சாப்பாடு சரியா உள்ள இறங்காது. அப்ப நம்ம சாப்பிட கூட குடுத்தா கூட "எல்லாம் வேண்டாம்மா, எல்லாம் வேண்டாம்" அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரும். அப்ப இந்த கவலை வந்து எந்த ஒரு விஷயம் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கவலை என்னைக்காவது மாறியிருக்கா? ஒரு விஷயத்த பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. எதுவுமே மாறவே மாறாது நம்மளுக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து எதுவுமே உட்கார்ந்து இருந்தாலே நிச்சயமா ஒரு ஒரு தண்ணீர் வந்து ஓடுனா தான் ஓடை. நின்றுச்சுன்னா அது சாக்கடை.
புரியுதுங்களா? அதனால வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா தான் நம்ம வந்து சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியும். எதையும் போட்டு நம்ம வந்து மண்டையில போட்டு குழப்பக்கூடாது. அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா, இந்த கவலைகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான கவலைகள் இருக்கு. இப்ப வந்து இதுல ஒரு அட்டவணையா நம்மளுக்கு வரும். நிச்சயமா இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இந்த அட்டவணை நிச்சயமா கேட்பாங்க. இதுல வந்து எத்தன விதமான கவலைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் வொரிஸ் ஆர் தேர் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். இப்ப அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட்னால ஒரு சிறு விரல் பாதிக்கப்பட்டுருச்சு. சிறு விரல்ல ஒரு சிறு அளவு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ! அதே நினைச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பாதிக்கப்பட்டுரும். சரி, ஓகே. அது அப்படிக்கிட்டு இத வச்சுக்கிட்டு நான் என்ன சிறப்பா என்னால செய்ய முடியும்? பெட்டரா என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு மாரி யோசனை இருக்கணும். அப்ப அனுபவிச்சு தீர்க்க வேண்டியது திருத்திட்டு அதுதான். ஏத்துக்கணும் அவ்வளவுதான். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற மாரி வந்துரணும். இப்போ வந்து சில விஷயம் தள்ளி போட வேண்டியவை அப்படின்றாங்க. தள்ளி போட வேண்டியவை எத சொல்லலாம்? இப்ப வீட்ல வந்து ஒரு பெண் வந்து ஒரு 21 வயசு ஆயிருச்சு அல்லது 23 வயசு ஆயிருச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் வந்து நடத்துறதுக்கு திருமணத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. நம்ம தேடிக்கிட்டு இருக்கலாம். நம்ம வேலைய சைடுல பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை தேடிட்டே இருக்கோம். அவங்களுக்குரிய தகுதியான மாப்பிள்ளை கிடைச்ச உடனே அவங்களுக்கு திருமணம் நிச்சயமா நடக்க தான் போகுது. இப்ப வந்து மகரிஷி அதான் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ பிறந்த போது இப்ப ஆண் பிறந்துட்டான்னா அவனுக்கு தகுதியான ஒரு பெண். அவனுடைய க உடலமைப்பு, கருவமைப்புக்கு ஏத்த மாரி ஒரு பெண் வந்து இங்க வந்து படைக்கப்பட்டாங்க. அது வந்து கடவுள் படைச்சுட்டாங்க. நீங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த அந்த பெண்ணோட இணையறது தான் வாழ்க்கையே. அப்போ தள்ளி போடணும்னா, இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கலையே கொஞ்சம் தள்ளி போடலாம். சரி, ஓகே. நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஐய்யய்யோ! கல்யாணம் முடியலையே உட்காந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம் நடக்கும். அந்த மாரி நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ப அலட்சியப்படுத்த வேண்டியவை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூமர் தாங்க. இந்த தேவையில்லாத விஷயங்கள் பக்கத்துல இப்ப ஏதாவது நம்ம வீட்ல பொண்ணு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல என்னங்க பொண்ணு அப்படி போகுது, இப்படி போகுது. நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்காம வச்சிருக்கீங்க? அத நம்ம வந்து தேவையில்லாத இந்த மாரி பக்கத்து வீட்ல நம்மள பத்தி பேசுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. அந்த விஷயத்த நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. இப்ப ஏதாவது ஒரு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்ல இவ்வளோ பெரிய டிவி வாங்கிட்டேன். என்கிட்ட ஒரு 55 இன்ச் டிவி இருக்கு. இப்போ நம்மகிட்ட அந்த 55 டிவி அவசியமான்னு முதல்ல யோசிக்கணும். இருக்குதா? அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு வாங்கணும்னு உடனே முடிவு எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம வீடு சைஸ் என்ன? இதுக்கு வந்து 55 டிவி அவசியமா? அவசியம் இல்லன்னா 32 இன்ச் போடணும்னா, அது இருக்குதுன்னா பெட்டரா அத வச்சு சந்தோஷமா இருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்துக்கங்க. இந்த டிவில என்ன தெரியுதோ அதுதான் அங்க அதுல தெரிய போகுது. அளவு மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து அத வந்து தேவையில்ல யாரோ சொன்னாங்க என்கிட்ட அவ்வளோ இருக்கு, இப்படி இருக்குன்னா, அத பத்தி ஐயோ! அவங்ககிட்ட பெரிய டிவி இருக்கு, என்கிட்ட சின்ன டிவி இருக்குன்னா, அந்த மாரி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே தீர்க்க வேண்டியது. இப்ப யாருக்காவது வந்து உடனே இப்ப எதிர்பாராத விதமா ஒரு சின்ன போற இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணணுமோ, அப்ப அந்த நேரத்துல பண உதவி தேவைப்பட்டா பண உதவி நம்ம இறங்கி எந்த வேலை செய்யணுமோ செய்யணும். இப்ப வந்து ஒருவேளை நான் அன்னைக்கு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்னால அந்த டைம்ல உதவ முடியும். உதவ பண்ணாம வந்துட்டு வருத்தப்படக்கூடாது. அதுதான் கவலை. ஐயய்யோ! அன்னைக்கு பண்ணியிருக்கலாமே அவருக்கு அப்படிங்கிற அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பாட்லயே இறங்கி ஹெல்ப் பண்ணுங்க. அதோட முடிஞ்சிரும். அப்ப என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டேன். ஒரு வேள கூட்டம் அதிகமா இருக்கு, ஆட்கள்லாம் இருக்காங்கன்னா, நீங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்களேன். நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னா, தாராளமா இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்ப இது வந்து அந்த டைம் தான் நம்ம உடனே எடுக்கணும். ஐயோ! விட்டுட்டு வந்துட்டு ஐயோ! யோசனை பண்ணக்கூடாது. ஐயோ! ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சிக்கலுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து அது பயந்து உட்காந்துகிட்டு இருந்தான்னா, அந்த தீர்வு எதுவுமே நடக்காது. இப்ப நீங்க ஒரு கடன அடைக்கணும். கடன் ஐய்யயோ! இவ்ளோ கடன் இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா கடன் தன்னாலே குறைஞ்சிருமா? நிச்சயமா குறையாது. நீங்க உங்களுடைய உழைப்ப இன்கிரீஸ் பண்ணலாம். அதிகப்படுத்தலாம். இது வந்து அடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு பாத்துங்க. இப்போ நீங்க அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் காஃபி டேல வந்து அவங்க கணவர் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய கடன அடைக்க முடியாம ஏதோ ஒரு விதத்தில் தன்னை தானே மாய்ச்சுக் கொண்டார். ஆனா அவங்க மனைவி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ. அவங்க காரணம் என்ன? இப்ப இவங்களுக்கு திறமை இல்ல. அத எதிர்கொள்ள தைரியம் இல்ல. இப்ப நம்ம தைரியமா வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது, செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதோடைய அளவு குறையும். மலையா இருக்கிறது லைட்டா குன்றா குறையும். குன்று வந்து ஒண்ணுமே இல்லாம தரைமட்டமா ஆயிடும். அப்ப நம்ம அந்த கடன் வந்து அடைக்கணும் அப்படின்னா, நம்ம கன்டினியூஸா ஒர்க் இருந்துட்டு இருந்தா, நிச்சயமா நம்ம பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படக்கூடாது. அதே மாரி எதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு? இந்த சிக்கலின் தன்மை என்ன? அத உணர்ந்துட்டாலே, மூலத்த உணர்ந்தாலே ஈஸியா முடிச்சு அவுத்தரலாம். ஓகேங்களா? அப்ப அந்த காரணம் என்ன காரணம்? எப்படி உருவாச்சு? இப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாலே போதும். நம்மளுக்கு சிக்கலுக்கு தீர்வு கிடைச்சிரும். "இடும்பைக்கு இடும்பை, படுப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இடும்பைக்கு எதாவது என்ன சொல்றாங்கன்னா, மன தைரியம் இருந்தா, அந்த துன்பத்திற்கே துன்பம் குடுப்பாங்களாம். அதுவே பயந்து ஓடி போயிடும். புரியுதுங்களா? இதுல வந்து யாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நம்ம தைரியமா இருந்தாலே போதும். அப்ப தீர்வுகள் என்ன? வறுமை, கடன் இருந்தா என்ன பண்ணலாம்? சிக்கனமா இருக்கலாம். தேவையற்ற செலவுகள குறைக்கலாம். பெரிய சம்பாத்தியமே என்ன தெரியுமா? அனாவசிய செலவுகள குறைச்சுட்டு சிக்கனமா இருக்கிறது மட்டும் தான். அதாவது சேமிப்பு மட்டும் தான் பெரிய சம்பாதிப்பு. அதாவது நம்ம ஒரு சிலவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா 1,00,000 சம்பாதிக்கலாம். 2,00,000 சம்பாதிக்கலாம். 2,00,000 செலவழிச்சுட்டாங்கன்னா, அதுல வந்து அவங்க வருமானமே கிடையாது அவங்களுக்கு.
2 லட்சம் சம்பாதிச்சுட்டு அதுல வந்து நான் 50,000 செலவு பண்றேன். 1,50,000 லட்சம் சேர்த்து வச்சா அதான் அவங்களுடைய உழைப்பினுடைய பணமே. அதனால வந்து நம்ம எல்லாருமே அவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தங்கள சந்திக்கிறேன். யாருன்னா, அவங்க கட்டட வேலை செய்றவங்க. அவங்க மாசம் அவங்களுக்கு மிஞ்சி போனா ரூ. 10,000 இருக்கும். அவங்க நிம்மதியா வாழ்றாங்க. சந்தோஷம். கணவன் மனைவியோட என்ன ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை. அவங்கள பார்க்கும்பொழுது அவங்க அங்கேயே குடியிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப பணத்தினால நிம்மதி கிடையாதுங்க. இப்ப பணம் மட்டும் அப்போ இந்த வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அப்போ அது தேவைன்னா தேவையான அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எப்போதுமே நமக்கு வந்து நோய் வராம இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள். மத்த முன்னேறலாம் இதுல குடுத்துருக்காங்க. செயல் ஒழுக்கம், மருந்துண்ணல்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. நோய் வந்துருச்சு. தீர்வுகள் என்ன? நோய் வர்றதுக்கு முன்னாடியே எப்போதுமே வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நோய் வருது அப்டின்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன மகரிஷி சொன்ன மாரி ரொம்ப சிம்பிள். அ உட நம்ம வந்து என்ன பண்ண காயகல்பம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு மனசுல தைரியம் கிடைக்கும். நான் உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா, உடல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வலு கிடைக்கும். நான் அந்த உடற்பயிற்சி நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, ஆன்மீக உடற்பயிற்சின்னு சொல்லுவேன். தவ உடற்பயிற்சின்னு சொல்லுவேன். ஏன்னா, கண்கள மூடி மகரிஷி செய்ய சொல்றாரு. அதனால வந்து இந்த பயிற்சி வந்து நான் நான் எனக்கு நான் வந்து சஜஷன் குடுத்துக்கிறது வந்து இது வந்து தவ உடற்பயிற்சி. இதுல பண்ணும்போது ஆற்றல் நிச்சயமா பெருகும். காயக்கல்பம் பண்ணும்போது உயிர் வளம் பெருகும். இதெல்லாம் பண்ணி தவம் பண்ணும்போது மனம் தைரியம் பெருகும். அதனால தான் இது மன வள கலைன்னே வச்சிருக்காங்க மகரிஷி. அப்ப இதுல என்னங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாயிடும். நம்ம தாராளமா காயக்கல்பம் ரெகுலரா செஞ்சுட்டு வந்தாலே போதும். என்ன அது காலையில ஒரு 3 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 3 நிமிஷம் பண்ணாலே போதும். நோய் வராது. மருந்து உண்ண வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இருக்காது. இப்ப வந்து இப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். எல்லாருமே ஒரே மாரி இருந்துற முடியுமா? ஒருத்தருக்கு மாம்பழம் பிடிக்கும், ஒருத்தருக்கு வாழைப்பழம் பிடிக்கும். இப்ப ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். இந்த உலகத்துல உள்ள அனைவருக்குமே மாம்பழம் பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். நிச்சயமா பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு எனக்கு தான் சொல்லிட்டு சண்டை வந்துரும். இதனால தான் நம்ம கடவுளுக்கு ஒரு படைப்புல எனக்கு ஆச்சரியப்படுவேன். நெனச்சு பார்க்கும்போது பாருங்க, ஒருத்தனுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தனுக்கு மாம்பழம் எனக்கு வேண்டாம் மாம்பழம் அப்படிம்பான். ஒருத்தருக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் அதெல்லாம் ஒரு பழமா? சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்பான். அப்போ இதுதான் வந்து வாழ்க்கை. அப்போ அந்த வேறுபாடுகள் வந்து ஒருவேள நான் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு பிடிக்காது. என்ன நீ? உனக்கு மாம்பழம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. ஓகே அவ்வளதான். உனக்கு பிடிக்கலையா பரவாயில்லப்பா. எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேன். உனக்கு வாழைப்பழம் பிடிக்குமா நீ சாப்பிட்டுக்க. அப்படித்தான். இதுல வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்குது. நெறைய பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள தான் அந்த இது வரும். கணவனுக்கு பிடிச்சதெல்லாம் மனைவிக்கு பிடிக்கணும். மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் கணவனுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி கொண்டு வருவாங்க. அதுதான் அங்க விஷயமே. இதுதான் இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்சது ஓகே நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஒருவேளை என் மனைவிக்கு பிடிக்கலையா விட்டுறலாம். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கம்பல்ஷன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அங்க விஷயமே. இப்ப எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் அவங்க இன்னைக்கு கோவமா இருக்கிறாங்க. யாருனாலும் சரி ஃப்ரெண்ட் கூடயே நம்ம கோவமா இருக்கோம்னா, என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும். ஆனா முதல்ல விட்டுக் குடுக்குற ஆள் நம்மளா தான் இருக்கணும். ஏன்னா, அப்படி இருந்தா தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, நான் ஏன் விட்டுக் குடுக்கணும்னு நினைக்கலாம். இப்ப நீங்க விட்டுக் குடுத்தீங்கன்னா, நிச்சயமா 2 மணி நேரம் கழிச்சு உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் நினைச்சு நிச்சயமா ஃபீல் பண்ணுவாங்க. அவன் எந்த ஒருவேளை நீங்க உங்க மேல மிஸ்டேக்கே கூட இல்லாம நீங்க தவறே இல்லாம கூட விட்டுக் குடுத்திருப்பீங்க. அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க வந்து உங்கள வந்து பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நினைச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, ஓகே எனக்கு இந்த விஷயத்துக்காக இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அத எப்படி இல்லாம பண்றது? இப்ப உங்க வீட்ல வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான டிவி வாங்கலான்னு. இப்ப நான் எனக்கு என்ன நினைச்சிருப்பேன், நான் வந்து எனக்கு ஒரு ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு நல்ல பைக் வேணும்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்? அப்ப எது டிவியா? பைக்கா? அப்ப அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசலாம் அவங்க கிட்ட. அம்மா இந்த மாரி நான் பைக் போயிட்டு வரதுக்கு நான் இருந்தா எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் கழிச்சு நம்ம டிவி வாங்கினா, கடன் இல்லாமயே வாங்கிடலாம்னா, ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேள புரியலையா? சரி அப்ப டிவி வாங்குனா பரவால்ல. இந்த மாரி எனக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குமா? நீ வந்து எனக்கு கொஞ்சம் விட்டுக் குடுத்தேன்னா, ஒருவேள அவங்க விட்டுக் குடுக்கலாம். அல்லது அவங்களே சொல்லிடுவாங்க. நீ சொல்ற முறையிலேயே அவங்க சொல்லிடுவாங்க. சரி நீங்க ஃபர்ஸ்ட்டு பைக் வாங்குங்க. அப்புறம் நம்ம டிவி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத மாரி நம்ம வந்து பேசிக்கலாம். எந்த ஒரு விஷயத்த குடுக்கும்போது ஒரு நிறைவா நீங்க பண்ணா, நிச்சயமா உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவா பண்ணும்பொழுது மனநிறைவு கிடைக்கும். எந்த ஒரு இதுலயும் அதிகமா ஆசைப்படாதீங்க. நம்ம ஒரு என்ன சாப்பாடு பிரியாணி நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்தோனே எல்லாம் பிரியாணி தான். பிரியாணி பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்க. மகரிஷி அழகா சொல்லியிருக்காங்க. அளவும், முறையோடும். எது தேவை? எந்த அளவு தேவையோ, தேவையான அளவு சாப்பிடுங்க. முறையோடு சாப்பிடுங்க. நல்லா வாயில போட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையும் வராது அப்டின்ட்டு. பொறாமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அ அவங்ககிட்ட கார் இருக்கே, எனக்கு கார் இருந்தா நல்லா இருக்குமே அப்டின்னு நெனைக்கக்கூடாது. காரோட அவசியத்த முதல்ல புரிஞ்சுக்கங்க. கார் நமக்கு தேவைப்பட்டா இருந்தா எந்த அளவுக்கு பயன்படுத்துவோம்? அது பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு ஒரு மெயின்டனன்ஸ் காசு இருக்கா? நம்ம எங்கேயோ போனா பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்கா? நம்ம இஎம்ஐ கட்டணும் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ தான் இதுக்கு ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒருத்தர் இருந்தாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பேர் இருக்காங்க. 10, 15 வீடுகள் இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கார் வாங்கிட்டாரு. இவரு என்ன பண்றாரு பிஹெச்டி முடிச்சவரு நல்ல வருமானம் தான். அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, அவரும் ஒரு பெரிய BMW கார் வாங்கி அந்த கீழ கொண்டு நிறுத்திட்டாரு.
இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு கீழே வராரு, வண்டி எடுக்க வராரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. உடனே வாட்ச்மேன் வந்து கேட்குறான், சார் என்ன சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு. ஆமாப்பா 6 மாசமா வண்டி எடுக்கல அப்படின்றாரு. அப்ப அந்த வண்டி வாங்கியோட என்ன பிரயோஜனம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவரு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப எல்லாருக்குமே ஒரே விஷயம் நான் பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருக்கு தேவைப்பட்டா அவரு வாங்கிக்கிறாரு. அவருக்கு பிரியாணி பிடிச்சுன்னா அவரு சாப்பிடுறாரு. நம்மளுக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாம இருந்துக்கலாம்ல. நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். இதுல பொறாமைப்படக்கூடாது. அதுதான் அதுல முக்கியமான விஷயம். கவலையை வெற்றி கொள்வோம். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதையோட இது பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கவலை ஒழித்தல் பயிற்சி இது ரொம்ப முக்கியம். இந்த அட்டவணை வந்து நீங்க அகத்தாய்வு பண்ணா கூட ரொம்ப பயன்படும். இது டெய்லி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு படிப்பா கிடைக்கும்போது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது. இந்த அட்டவணையை நீங்க கேட்டா தருவாங்க. இல்ல உங்க புக்லயே கூட இருக்கலாம். இதுல கவலைகள் அனுபவித்து தீர்க்க வேண்டியவை நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ கவலைகள் என்ன மாரி கவலைகள்? இப்போ வீடு கட்ட வேண்டியதா? பைக் வாங்க வேண்டியதா? அப்புறம் கல்யாணம் முடிக்க வேண்டியதா? இல்லது இமிடியேட் ஆப்பரேஷனா? அந்த மாரி நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதான் கவலைகள் வெரைட்டி பண்ணிக்கங்க. அனுபவித்தே தீர்க்க வேண்டியதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. இதுல வந்து இது சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சே ஆகணுமா? இல்ல ஒரு வேளை இப்ப வீடு கட்ட வேண்டிய தேவையில்ல. இப்ப இந்த ஹவுஸ் ஓனர் நம்ம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பரவால்ல. அப்படிங்கிற மாரி பண்ணிக்கலாம். தள்ளி போட வேண்டியவை என்ன? அப்போ கல்யாணத்த கொஞ்சம் தள்ளி போடலாம். இல்லன்னா வீடு வாங்குறத கூட தள்ளி போடலாம். அப்ப அலட்சியம் செய்ய வேண்டியது என்ன? மற்றவங்கள் பேச்சைய அலட்சியப்படுத்த ரொம்ப தேவையில்லாத பேச்ச அவ்வளோ அலட்சியப்படுத்திக்கலாம். யாராவது இந்த குறைங்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால இப்போ உடனே தீர்க்க வேண்டியவை என்னன்னா, இப்போ உடனே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அப்பாவுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல. உடனே ஆப்பரேஷன் பண்ணா, உடனே அந்த மாரி இறங்கலாம். அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆ ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கவலை ஒழித்தல் பயிற்சி பாருங்க. என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒழித்தல்ங்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு கவலையில பட்டியலிடுங்க, வகைப்படுத்துங்க. தவறாக வகைப்படுத்துறாங்க. என்னென்னதுக்கு எந்தெந்த கவலையோட சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து சில ஒரு நோய் இருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் குடுக்கணுங்கிறதுக்கு வந்து நீங்க ஐயோ! கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. அப்ப அந்த என்ன வருது அப்டின்னா, நோய தீர்க்க வேண்டியது உடனடி உடனடி தேவை, உடனடியா தீர்க்க வேண்டியது. அத போய் தள்ளி போட வேண்டியதுல போயிட்டு வகைப்படுத்திறக்கூடாது. அப்ப கரெக்ட்டா வகைப்படுத்துறது கரெக்ட்டா நீங்க வகைப்படுத்திட்டீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு வேலை ஈஸியா போயிடும். இப்ப அனுபவத்தை தீர்க்க வேண்டியது மனம் உயர்த்தி ஏற்றுக்கொள்க. ஆ சில பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்பு குறைந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல உடல் உறுப்பு குறைவு ஏற்பட்டிருக்கும். அதை ஏற்று தான் ஆகணும். அதை ஏற்று அதுக்கான வழிகள நம்ம அதனுடைய பின்பற்றி போனா நிச்சயமா அதையும் நம்ம மனத்துல அதுக்கு நல்ல தைரியம் வேணும். இப்ப கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, நான் நெறைய பேர் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் எப்படின்னா, மனசுல யாருக்கு தைரியம் இருக்கோ அவர் தான் உங்கள கடவுள் வந்து ரொம்ப சோதிப்பாராம். அவன இன்னும் வந்து ஃபில்டர் பண்ணி தூய்மைப்படுத்துறதுக்காக. அதனால வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மன தைரியத்த வரவழைச்சுக்கணும். அடுத்து தள்ளி போட வேண்டியத உடனேயா தீர்க்க முயற்சி பண்ணணும். தீர்க்க வேண்டியது வந்து உடனே செயல் செய்து தீர்க்க வேண்டியது தான். இதுல வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு சோறு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி வீட்ல இல்லன்னா இன்னைக்கே போய் இப்பவுமே போய் வாங்கி தான் ஆகணும். இது நாளைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட முடியுமா? இல்லன்னா அவங்க ஹோட்டலுக்கு தான் போணும். அது என்னோட செலவு அதிகமாயிடும். அதுதான் வந்து நம்ம உடனே பண்ண வேண்டிய விஷயம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன். அடுத்தது வாழ்த்தும் பயணம். ரொம்ப 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 தேவையான விஷயங்கள் இது வாழ்க்கையில வந்து ஒரு முன்னாடிகள் பார்த்தீங்கன்னா, மன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்க, யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா உடனே தன் கழுத்துல உள்ள எடுத்து போட்டுருவாப்லயாம். காரணம் என்ன? அவர் வாழ்த்துவாப்ல. மன்னன வாழ்த்துவாப்ல. பெரிய புலவர்கள் வாழ்த்துனா, வந்து ஒரு பொற்காசுகள்லாம் குடுப்பாப்ல. ஏன் அப்டின்னா, அவங்க மனசு நிறைவடையும் அப்டிங்கிறது தான். இன்னொரு விஷயம், இந்த வாழ்த்துறதுனால என்ன பயன் அப்டின்னா, இது ஒரு பிராக்டிகலா உள்ள பார்ப்போமே. பிராக்டிகலா ஒரு தலைவர நல்லா வாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள நோட்டீஸ் பண்ணிட்டார். நல்லா வாழ்த்துறான். நமக்காக நல்லா உழைக்கிறான் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் வந்து நிச்சயமா நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் குடுப்பாரு. இவன் நல்லாவே பண்ணியிருக்கான் அப்டிங்கிற மாரி. ஒரு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் செய்து குடுப்பாரு. அப்ப இது வந்து பிராக்டிகலா நடக்கிற விஷயம். இது இல்லாம நம்மளுக்கு தெரியாம நெறைய விஷயங்கள் நடக்குது. அதத்தான் மகரிஷி நமக்கு குடுக்குறாரு எப்படின்னா, பிறர் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்துற வார்த்தை பார்த்தீங்கன்னா, வாழ்க அப்படின்னாலே இந்த அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது என்னாகுன்னா, துரியம் ஆக்டிவேட் ஆகுது. துரியம் ஆக்டிவேட் ஆகி என்னாகுன்னா, பிரபஞ்சத்தோட ஈஸியா தொடர்பு கொள்ளுது. அந்த வாழ்த்து அங்க போயிட்டு, அங்க நிறைந்து, திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்ககிட்ட போயிட்டு, அவங்களுக்கு அப்புறம் உங்ககிட்ட வருது. இத நம்ம பார்க்கலாம். இது எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்த்துறது வந்து எப்படி வந்து செயலுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி குடுத்தது பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு இந்த ல ழங்கிறப்ப தமிழுக்கு சிறப்பான ஒரு எழுத்தே பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது. அந்த போய் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணும்? பீனியல் கிளாண்டோடைய முக்கிய அம்சம் என்னன்னா, அது இறைநிலையோட மீன்ஸ் பிரபஞ்சத்தோட வந்து தொடர்புடையது. ஈஸியா நம்முடைய எண்ணங்கள வந்து ஷேர் பண்ணிக்கும். எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாரி பண்ணிடும். இப்ப பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆனா என்ன ஆகும்னா, திரும்ப நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மைப்படும். அது மாரி நெறைய தவம் கூட இன்னைக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாங்க? துரிய தவம் எடுத்தாங்க.
ஆகினேய தவத்திலேயாவது உங்க மன அலைச்சல் குறையாது. ஆனா துரியதவம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா மன அலைச்சல் குறையும். எண்ணங்களும் தூய்மைப்படும். அது வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது என்ன ஆகுது நம்மளுக்கு? நமக்கு நிச்சயமா நல்லது நடக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இந்த வாழ்த்துறது எப்படி போகுது? வாழ்க வளமுடன் சொல்லும்போது என்னன்னா, நீங்க ஒருத்தர நினைச்சு வாழ்த்துறீங்க. நான் என் மனைவியே வாழ்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தும்போது, ஃபர்ஸ்ட் போய் ஹிட் ஆகும். அவங்க மேல. அவங்க போய் மோதும். அடுத்தது பிர அ ரிஃப்ளெக்ட் ஆகும். பிரதிபலிக்கும். ஓகேங்களா? ஸ்கேட்டரிங் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஊடுருவும். பெனிட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது டிராவல் பிட்வீன் மீ அண்ட் மை ஒய்ஃப் 2 பேருக்கு இடையில டிராவல் ஆயிட்டே இருக்கும். அது நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லும்போது டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்ப நெறைய விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் திருடு போகுதுன்னா, அதுக்கு காரணம் திருடன் காரணம் கிடையாது. நம்ம தான் காரணம் அப்படின்றாங்க. எப்படின்னா, நம்ம மனநிலை இப்ப நான் ஒரு பஸ்ல போய்க்கிட்டே இருக்கேன். கையில ஒரு ஒரு ₹50,000 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ₹50,000 நான் பாக்கெட்குள்ள வச்சிருக்கேன். ஐய்யயோன்னு சொல்லிட்டு நான் எப்படி கொண்டு போறேன்? நான் பயந்து போய் இருந்துட்டுன்னா, ஐய்யயோ! என்ட்ட 50,000 பணம் இருக்கு. பஸ்ல டிராவல் பண்றோம். கூட்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட, நான் அந்த ₹50,000 எவ்வளோ சேஃப்டியா வைக்க முடியுமோ, அவ்வளோ சேஃப்டியா வச்சு ரிலாக்ஸா டிராவல் பண்ணிட்டே போங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, பயந்துட்டே இருக்கும்போது அந்த எண்ண அலைச்சல்கள் திருடன போய் ஹிட் ஆகி, திருடன் ஆட்டோமேட்டிக்கா அவன தயார்படுத்திருது. அந்த பணத்த அவங்ககிட்ட இருந்து அடிக்கணுங்கிறத தயார்படுத்திருது. இதே தான். இப்ப வாழ்த்துறதும் அப்படிதான். இப்ப நான் என்ன பண்றேன், ஒருத்தர நினைச்சு வாழ்த்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிச்சயமா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க சொல்லாமலே அந்த விஷயத்த அவங்க செய்வாங்க. அதுதான் இதோடைய வாழ்த்தலையோடைய பயனே. இங்க பாருங்க, அவங்க என்ன குடுக்குறாங்க? ஒரு மனுஷன் சொல்றது போய் ஹிட் ஆகுது, மோதுது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருவுது. அடுத்தது 2க்கும் இடையே ஊடாடுதல். அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, இப்ப வாழ்த்தும் பயணம் சொல்லும்போது ஒருத்தர வாழ்த்தும் பொழுது என்ன பெரிய பெனிஃபிட் நீங்க ஒருத்தர நினைச்சு வாழ்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாழ்த்தும் பொழுது பினியல் கிளாண்ட் வழியா அப்படியே போய் என்ன ஆகுது, நேரா பிரபஞ்சத்துக்கு போயிட்டு, பிரபஞ்சத்துக்குலேருந்து அவங்க கிட்ட போகுது. அவங்க கிட்ட இருந்து திரும்ப உங்க கிட்ட வருது. இதுக்கிடையில என்னன்னா, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு அங்க பெரிய நெறைய கிரகங்கள் இருக்கு, நெறைய அலைகள் இருக்கு. அதுங்கலாம் டிராவல் ஆகி திரும்ப வரும்போது தூய்மையான ஒரு வாழ்த்தா உங்களுக்கு அமையுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரலா பெரியவங்க கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிம்பாங்க. இப்ப கெட்ட விஷயம் நினைக்கிறாங்கன்னா, அவன் கெட்டு போற மாரி இருக்கிறவன் தான் கேடு நினைப்பான். இப்ப நல்லவங்க எப்பவுமே கெட்டது நினைக்க மாட்டாங்க. நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க. அடுத்தது மனிதனும் அலை தத்துவம் பாருங்க. அப்ப நீங்க எந்த நிலையில நீங்க அலைகள வீசுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள அவங்ககிட்ட இருந்து பெறலாம். உதாரணமா பாருங்க, தன்மைக்கு ஏற்ப நீங்க இப்ப நான் பூமியோட ஆக்சுவலி சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் சூடு கிடையாது. பூமியில பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது தான் ரொம்ப ஹீட்டா நீங்க உணர்றீங்க. அப்போ பாருங்களேன், அப்போ பொருளின் தன்மைக்கு ஏத்த மாரி தான் அது இருக்குது. அப்போ அப்ப அந்த அலைகள் நீங்க சூடா இருக்கா அவ்ளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 3,00,00,000 9,00,00,000 மைலுக்கு அப்பால் இருக்கோம் நம்ம. சூரியன்லேருந்து இருக்கும்பொழுது, நிச்சயமா நம்ம அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சூடா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப பாருங்களேன், அந்த சூரிய வெளிச்சம் செங்கல்ல படும்போது நல்ல ஒரு ஈரமான மண் கல்லா மாறிடுது. அதே சூடு ஒரு வெண்ணெய தண்ணியா மாத்தி விட்டுருது. மீன்ஸ் ஒரு நெய்யா மாத்தி விட்டுருது. புரியுதுங்களா? பட்டர. அப்ப அந்த சூடு நம்ம நம்ம எல்லாமே ஒரே மாரி கிடையாது. இதே செங்கல்ல இருக்கிற ஈரம் போயிடுது. இதுல கட்டியா இருக்கிறது ஈரம் வந்துருது. அப்ப தன்மைக்கு ஏற்ப தான் நம்ம மன அலைய அந்த இது மாறும். அப்ப அலைய நீ எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, எந்த அலைகள நீங்க குடுக்குறீங்களோ, அதன் தன்மைக்கு ஏத்த மாரி நமக்கு கிடைக்கும் நிச்சயமா. அந்த தன்மைக்கு ஏத்த மாரி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி கிடைக்கும். இப்ப பாருங்க, இப்ப நம்முடைய மன அலைச்சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு குடுக்குறாங்கன்னா, பீட்டா வேவ்ஸ் 14 to 40 இருக்கும். ஜெனரலா எல்லா மக்களும் இதுல தான் இருப்பாங்க. இந்த ஃப்ரீக்வென்சில தான் இருப்பாங்க. இதுல தான் உங்களுக்கு கோபம், பொறாம, வஞ்சம் எல்லாமே வரும். அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா. இது தவம் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 to 13ல வந்துரும் உங்களுக்கு. தீட்டால பார்த்தீங்கன்னா 4 to 7ல வந்துரும். இது டெல்டால பார்த்தீங்கன்னா 1 to 3ல போயிரும். 1லேருந்து 3க்குள்ள வந்துரும். 1 to 3க்குள்ள உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வென்சில வந்துரும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வென்சில என்னென்ன பொருள் எங்கெங்க வச்சீங்களோ, அந்தந்த பொருள நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. எப்படின்னா, நான் இங்க ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு அழகான பேனா வாங்கியிருக்கேன். அது எங்கேயோ நான் பேச்சு வாக்குல யார்ட்டயோ பேச்சு குடுத்துட்டே ஒரு இடத்துல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேனா நினைவுக்கு வரவே வராது. நான் நல்லா குறுகி நான் ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கும்போது, நான் அப்படியே கரெக்ட்டா போய் டக்குன்னு கிளிக்கவும், நான் இன்னைக்கு மேஜிக் கீழ வச்சுட்டேன். எப்பவுமே பேனாவ மேஜைக்கு மேல வைப்பேன். கண்ல படுற மாரி நீங்க கீழ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, அடுத்த டக்குன்னு ஈவினிங் அப்ப பேனாவ எடுத்துருவேன். அப்ப என்னன்னா, இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டா மகரிஷியே சொல்லுவாங்க. ஃப்ரீக்வென்சி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நெறைய எஃப்எம் வந்துருச்சு. இப்ப நீங்க 98.3 வச்சீங்கன்னா, மிர்ச்சி மட்டும் தான் எடுக்கும். வேற பாட்டு எதுவுமே கேட்காது. மிர்ச்சில இருக்கிற பாட்டு மட்டும் தான் கேட்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வென்சிக்கு வச்சா மட்டும் தான் அது செயலுக்கு வரும். அதே மாரி தான், இப்ப உங்களுக்கு நீங்க அந்த 14 to 40ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கோவங்கள்லாம் எழும். யார் மேலயாவது உள்ள கோவங்கள் எல்லாமே அது வரும். செயலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய முன்வினை பதிவுகள் கூட செயலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம குறைச்சிட்டோம். அந்த ஃப்ரீக்வென்சிக்கு நம்ம போலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த அந்த வினை பதிவ செயலுக்கு வராது.
அது வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க திரும்ப 14 to 40 சைக்கிள்ஸ் போயிட்டா திரும்ப செயலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அதுதான் மகரிஷி நம்ம என்ன சொல்றாங்க, வாழ்த்துனாலே நிச்சயமா வந்து நம்மளுக்கு இப்ப நான் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் இருக்காரு. ஒரு சினி ஃபீல்ட்லயே வச்சுக்கோங்களேன். ரஜினியே வச்சுக்கோங்க. நான் அவர வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். அவர பத்தி யாராவது கெட்டது சொன்னா நான் நம்புவேனா? எடுத்துக்க மாட்டேன். நிச்சயமா இருக்கு. "ஏய் அப்ப என்னதான் இருந்தாலும் சூப்பரா நடிக்கிறார்றா. நல்லது பண்றாரா" அப்படிம்பேன். உண்மையிலே அவர் தவறு பண்ணியிருக்கலாம். அப்படி என் மனசு ஏத்துக்கல பார்த்தீங்களா? அதே மாரி தான் நான் மனைவிய வந்து நல்லபடியா வாழ்த்திக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதாவது கோவப்பட்டா கூட நம்மளால திரும்ப கோவப்படுறதுக்கு மனசு வராது. ஓகேங்களா? அதுதான் அந்த வாழ்த்தோட மிகப்பெரிய பயனே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம தவத்துக்கு பரப்புறம் வாழ்த்துறோம் அப்படின்னா, எவ்வளோ தூரம் நம்ம ஆரோ வந்து அந்த என்ன பண்றோம் ஆரோ ஏவுன வந்து எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகுதோ, எவ்வளோ தூரம் பேக் சைட் போதோ, எவ்வளோ தூரம் பேக் சைட் போதோ, அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஆழமா போய் பதியும். ரொம்ப தூரம் டிராவல் ஆகும். அதேதான். நம்ம ஃப்ரீக்வென்சி எவ்வளோ தூரம் குறைவா தவம் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரீக்வென்சி குறைவா இருக்கும். அலைச்சூழல் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ ரொம்ப மெல்லிய அலைச்சூழல்ல போயிட்டு ஒரு வாழ்த்த அனுப்பும் பொழுது என்னாங்கன்னா, இப்ப நீங்க நான் எடுத்துக்காட்டா நான் காலையில ஒரு 4 மணிக்கு தவம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் யார வாழ்த்துறேன்? என்னுடைய கூட பிறந்த, உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர வாழ்த்துறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வாழ்த்துவோம். அப்ப அவங்கள வாழ்த்தும்போது என்னன்னா, அவங்க நல்லா தூங்குற நிலைமை என்ன? ஆல்மோஸ்ட் அவங்க ஃப்ரீக்வென்சி கம்மியா இருக்கும். கரெக்ட்டா போய் நான் வந்து அந்த வாழ்த்தும்பொழுது, அந்த வாழ்த்து அவங்க தூக்கத்துல போய் நல்லா பதிவாகி, அவங்ககிட்ட நல்ல விஷயம் எனக்கு கிடைக்கும். அதுதான் இதோடைய விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, தவம் பண்ணிட்டு நம்ம வாழ்த்த சொல்றாங்க. இத மன அலையும் விளைவும்ன்றாங்க. இப்ப வந்து மன அலையும் இப்ப என்னன்னா, இதனால வாழ்த்துனா என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நல்ல எண்ணங்கள் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி. இப்ப வாழ்த்துறீங்க, மனைவிய வாழ்த்திட்டுருக்கீங்க, மனைவி கணவன வாழ்த்துறீங்க. வாழ்த்தும் பொழுது இடையில நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் பொழுது, நிச்சயமா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி தான் கிடைக்கும். அவங்களுக்குள்ள சந்தோஷம் தான் வரும். ஓகேங்களா? நிறைவும் கிடைக்கும். எப்படி நிறைவு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு செயல எப்போ வந்து வேகமாவும், ஒரு நிறைவாவும் செய்ய முடியும் அப்படின்னா, மன நிறைவு இருந்தா மட்டும் தான். முழுமையான மனதோட செய்யும் மட்டும் தான் உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். இப்ப வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா அந்த நிறைவு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க வாழ்த்தும்போது குடும்பத்திலயும் அமைதி கிடைக்கும். நம்மளுக்குள்ள உறவுக்குள்ளேயும் அமைதி கிடைக்கும். சகோதர பாசம் இன்னும் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட பயன்கள் என்னன்னா, இனிய நட்பு வளரும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம வாழ்த்திக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா, மகரிஷி ஃப்ரெண்ட்ஸ வாழ்த்த சொல்லுவாரு. உற்றார் உறவினர்களை வாழ்த்த சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனா, அண்டை வீட்டார்கள வாழ்த்துங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நட்பு வளரும். நம்மளுக்குள்ள அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அப்ப என்ன அவங்க வீட்ல ஒரு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல நிச்சயமா மாம்பழம் கிடைக்கும், இல்ல மாங்காய் கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட பெரிய பயன். புரியுதுங்களா? நீங்க நல்லா வாழ்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளுக்கும் பிரச்சனை பிணக்கு வராது. அவங்க வீட்ல மாம்பழம் பழுத்திருந்தா நம்ம வீட்ல வரும். குடுப்பாங்க. குடுத்து அனுப்புவாங்க. "இந்தாங்க நம்ம வீட்ல எங்க வீட்ல நீங்க 10 மாம்பழம் இருக்குங்க. இந்தாங்க ஒரு 2 மாம்பழம் எடுத்துக்கங்க." அப்படி சொல்லி குடுப்பாங்க. இல்லன்னா என்ன ஆகும்? மாம்பழம் கிடைக்காது. நம்ம நெனச்சுட்டே பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அப்போ வாழ்த்துறது நல்லது தானே! இப்ப மனம் நுண்ணிய இயக்கத்திற்கு வரும். நீங்க வாழ்த்த என்ன ஆகும்னா, யார் மேலயும் குறை கண்டுபிடிக்க முடியாதுங்க. எல்லாருமே சரியா நடக்கிற மாரி இருக்கும். அப்போ நம்ம மனசுல கவலை வருமா? கவலையும் வராது. அப்ப என்ன ஆகும்னா, ஃப்ரீக்வென்சி ஆட்டோமேட்டிக்கா கம்மியா போயிடும். ஃப்ரீக்வென்சி எங்க போயிடும்? லோ லெவலுக்கு போயிடும். ஃப்ரீக்வென்சி லோ லெவல் போனா என்ன ஆகும்? மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைச்சா என்ன கிடைக்கும்? இறைநிலையோட தொடர்பு ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒருத்தரே வாழ்த்தும் பொழுது, ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ நல்லா வாழ்த்தி, "ஏய் சூப்பர் நல்லா வாழ்த்திக்கிட்டே இருக்கிறீங்க. வாழ்க வளமுன்னு வாழ்த்திட்டே இருக்கீங்க." அவன பார்த்தோனே கோவப்பட முடியுமா? முடியாது. ஒருவேள அவன் ஹெல்ப் பண்ணாம தவறே நம்ம மேல கோவம் வர மாரி பண்ணா கூட கோவம் வராது. அப்போ கோவம் வர்றது தடுக்கப்படுது. மேக்ஸிமம் எல்லாத்தையும் வாழ்த்திட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லா இடத்துலயும். அப்ப பகையே இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனதை வாழ்த்தால் நிரப்பி இப்ப எப்பவுமே ஒருத்தர வாழ்த்தி நிரப்பி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க மனசுல, நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட மனச தயவு செய்து கார்ப்பரேஷன் குப்பை மாரி வச்சிருக்காதீங்க. ஏன் தெரியுமா? நான் சாதாரண குப்பைன்னு சொல்லல. கார்ப்பரேஷன் குப்பைலாம் எல்லா வீட்டு குப்பையும் நிறைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் தூக்கி மனசுல போட்டீங்கன்னா, நல்ல விஷயம் உள்ள போய் நிறக்கவே முடியாது. ஒரு ஒரு குடம் நிறைய தண்ணீ இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த தண்ணி இல்லன்னா தான் திரும்ப தண்ணி ஊத்த முடியும். நிறைவான தண்ணீர் இடத்துல போய் திரும்ப தண்ணி ஊத்த முடியுமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த குடத்துல தேவையற்ற அழுக்கு நீர போட்டு வச்சிருக்கீங்க. தூய நீர அதுல ஊத்த முடியுமா? வாய்ப்பே இல்ல. அப்ப தூய நீர களையணும். தூய நீரெல்லாம் எடுத்து போட்டு பாத்திரத்த நல்லா சுத்தமா கழுவி, காய வச்சிருந்தா மட்டும் தான் நல்ல தண்ணீய ஊத்த முடியும். அந்த நல்ல தண்ணீய தான் குடிக்கவும் முடியும். அழுக்கு தண்ணீய குடிக்கவும் முடியாது. அப்ப மனதை வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள போட்டு நிரப்பி வாழ்த்தால் நிரப்பி வைக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல். இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த முறையில இருக்கு. நல்ல எண்ணங்கள் இருந்தா நிச்சயமா வந்து நல்ல சொல் தான் வாயில வரும். நல்ல சொல் வாயில வரும்போது நல்ல செயல் தான் செயலுக்கு வரும். நல்ல செயல் வந்துருச்சுன்னா, அதுக்கேற்ற விளைவு நிச்சயமாக நன்மையா தான் இருக்கும். இப்ப நம்ம செய்றது எல்லாமே ஒரு கரெக்ட்டா தரமாவும் இருக்கும், திறமையோடும் சிறப்பாவும் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த மகரிஷியோட இது. இப்ப தன் வாழ்த்து இப்ப அந்த தவத்துல வந்து இப்ப நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த டாபிக் எடுக்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஆ சமுதாய நலம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல சமுதாய நலத்துல இதுலயே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மகரிஷி சொல்லுவாங்க தான். என்னோட உடம்ப நான் எப்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்கணும். நல்லா உடற்பயிற்சி செய், காயகல்பம் பண்ணு, தவம் பண்ணு.
அளவோட தேவையான அளவுக்கு உழை, தேவையான தூக்கம், தேவையான சாப்பாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி யாருன்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பெத்தவங்க, அடுத்து எனக்காக வந்தவள், அடுத்து நான் பெத்துக்கிட்டவங்க, இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ குடும்பங்கிறது இதுதான். இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, அது எப்ப பண்ண முடியும் அப்படின்னு, நான் நல்லா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுதான் வந்து மகரிஷி வந்து என்ன சொல்றாரு பாருங்க. முதல்ல சங்கல்பமா என்ன சொல்லியிருக்காரு? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம், ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே நம்ம வாழ்த்திப்போம். நம்மளை ஃபர்ஸ்ட் வாழ்த்திப்போம். உடல் நம்மளுக்கு தெரியும், எப்பவுமே நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நீல ஆயுள் இருந்தா, எதுக்கு நீல ஆயுள்? நம்ம நினைப்போம், ஐயோ சில இந்த வாழ்க்கை ஏன்டா நினைப்போம். ஆனா உண்மையிலே நீல ஆயுள் எப்படின்னா, நம்ம நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு பேரம்பேத்தி எடுக்கும்போது தான் தெரிய வரும். கடவுளை பற்றிய ஒரு எண்ணங்கள் நமக்கு புரிய வரும். வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும். அப்ப நீல ஆயுள் இருந்தா மட்டும்தான் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்த பிறவி நமக்கு இருக்காது. இவர் ராமலிங்க அடிகளார் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம மக்கள் தொகை பெருகும் பொழுது நீங்க தயவு செய்து வந்து பிறப்பை தடுக்காதீர்கள். அவர் சொன்ன விஷயம் அதுதான். இறப்பை தடுங்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம நீல ஆயுள் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அதுதான் நீல ஆயுள். நிறை செல்வம், நேர்மையான வழி நேர்மையான வழியில சம்பாதிச்ச பொருள் அனைத்தும் நிறை செல்வம் தான். உயர் புகழ் அப்படின்னா அடுத்தவங்க உதவி மூலமா அவங்க மனதார வாழ்த்துறது. நம்ம வந்து வாழ்த்தணும்னு சொல்லிட்டு கொடுக்குற பணம் இல்ல, அல்லது வாழ்த்தணும் சொல்லி கொடுக்குற உழைப்பு இல்ல, வாழ்த்தணும் சொல்லி கொடுக்குற அறிவு இல்ல, வாழ்த்தணும் சொல்லி கொடுக்குற பணம் இல்ல. அப்போ நிறைவானங்கிறது ஒரு தேவையான நேரத்துல, அது அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல நம்மளாவே மனம் உவந்து செய்வதுதான். அவங்க செய்யும் பொழுது கொடுக்குற வாழ்த்து தான் வந்து உயர் புகழ். மெய் ஞானம் அப்படின்னா இறைவனை பற்றிய உண்மையான அறிவு. மெய்ஞானம் ஓங்கினா உயர்ந்து அதிகமாகி, ஏற்கனவே எல்லாமே இருக்குது. இப்ப கடவுளை பற்றிய சிந்தனைகள் நம்மகிட்ட இல்லாம இல்ல, நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் ஓங்கி இன்னும் அதிகரிக்கணும். ஓங்கி வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம். இதுதான் தன் வாழ்த்து. அடுத்தது யாரை வாழ்த்துவது அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு எதிரியா நினைச்சோன்னா எதிரி யாருன்னா டக்குன்னு நம்ம என்ன தெரியுமா, எல்லாருடைய கணவன்மார்களும் தன்னுடைய மனைவி பேர் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. மனைவி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கணவன் பேர் எழுதுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏன் அவங்க மேல கோவப்படுறோம்னா, அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம கோவப்படுவோம். இதே நம்ம மேனேஜர் இப்ப நானே ஒரு இடத்துல வேலை செய்றேன். ஒரு ஒர்க்கரா இருக்கேன். நான் மேனேஜரை பார்த்து கோவப்பட முடியுமா? அடுத்த நாள் சீட்டை கழிச்சு அனுப்பி விட்டுருவாரு. அந்த இடத்துல அவர் எனக்கு கோவப்படுத்துற மாதிரி நடந்தா கூட அமைதியா போயிடுவேன். அப்ப இவங்க அப்படி கிடையாது. கோவப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து உடனே கோவப்பட்டுருவோம். புரியுதுங்களா? ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அவங்கள அதிகமா வாழ்த்தணும். மனைவியை ஃபர்ஸ்ட் வாழ்த்தணும். தன் வாழ்க்கை துணை. அவர் வந்து மனைவி கூட சொல்ல மாட்டாரு. கணவர் கூட சொல்ல மாட்டாப்புல. வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் அப்படிம்பாங்க. வாழ்க்கை துணையை வாழ்த்தணும். அடுத்தது யாரு? நம்ம ஏற்கனவே அம்மா, அப்பா வணங்கி தான் தவமே ஆரம்பிச்சோம். அடுத்தது யாரு? நம்ம மனைவிய வாழ்த்திட்டேன். அடுத்து நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், செல்வங்கள் பெற்றெடுத்த செல்வங்கள வாழ்த்துறோம். ஏன்னா, நெறைய பேர் நினைப்போம், என் பிள்ளை என் சொல்ல கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னு. வாழ்த்திக்கிட்டே இருங்க. நிச்சயமா ஒரு நாள் கேட்டு நடப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யார சொல்லுவோம்? நம்ம பக்கத்துல நெருங்கிய உறவினர்கள். இப்போ ஒரு வேளை மனைவியுடைய அண்ணன், தம்பி, ஆ மனைவியுடைய அம்மா, அப்பா, மனைவியினுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் வாழ்த்தும் பொழுது அவங்ககிட்ட நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் அதான். நல்ல வாழ்த்துறதெல்லாம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் பெனிஃபிட். நம்ம நினைக்கிறோம் அவங்கள வாழ்த்துறோம்ன்ட்டு. ஆனா நம்ம வாழ்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெனிஃபிட் அவங்கட்ட எதிர்பார்க்கிறேன்னு நம்மள கேட்காமயே அவங்க குடுத்துருவாங்க. அப்போ அடுத்தது யாரு? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டயும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கும்பொழுது நம்ம பேசுற பேச்செல்லாம் நிச்சயமா கேட்பாங்க. நமக்கு தேவையான உதவிகள் குடுப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அண்டை வீட்டார்கள். ஏன்னா இத இப்ப நம்ம எல்லாம் நெறைய பேர் ஊர் விட்டு ஊர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு தேவை, அவசர தேவைன்னா யாரும் இந்த ஹெல்ப் பண்ணுவா? ஊர்ல இருந்து ஏதாவது ஃபோன் பண்ணா உடனே வர முடியுமா? ஒருவேள இப்போ ஊர்லயே இருக்கிறாங்க, கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. அங்கேருந்து வரணும்னா என்ன ஆகும்? சென்னைக்கு வரணும்னா மினிமம் ஒரு நைட் ஆகும். என்னதான் வேகமா இருந்தாலும் ஃப்ளைட்ல வந்தா கூட ஒரு 1 மணி நேரம் அங்க செக் இன் பண்ணி, செக் அவுட் பண்ணி வரதுக்கு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆயிடும். இப்ப ஒரு அவசர தேவை இருந்தா என்ன பண்ணுவாங்க? அண்டை வீட்டார்கள் தான் வந்து உதவி செய்ய முடியும். இப்ப அவங்களையும் வாழ்த்தணும். அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நட்பு நலன் நிச்சயமா நிறைவா இருக்கணும். அடுத்து என்ன பண்றோம்? இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம்? வேலைக்கு போனா வீட்லயே உட்கார முடியுமா? முடியாது. அப்ப வேலைக்கு போற இடத்துலயும் எல்லாரும் நம்ம நட்பு நலன் பாராட்டுனா அவங்களே வாழ்த்தணும். புரியுதுங்களா? அவங்க வாழ்த்தும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு வேள கோவப்படுற மேனேஜர் நம்ம மேல கோவப்பட மாட்டாரு. நம்ம அதனால அவங்கள வாழ்த்தலாம். இப்ப கூட வேலை செய்றவங்க வாழ்த்தும்பொழுது, அவங்க பக்கத்துல நெருங்கி அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க வாழ்த்தும்போது, நான் அவங்கட்ட இருந்து நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒரு வேள சார் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும் சார். நீங்க போங்க சார். நான் உங்க வேலைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம யார வாழ்த்துறோம் அப்டின்னா, இதெல்லாம் குடுத்த மகரிஷி நம்ம வந்து சாதாரணமா நமக்கு இத குடுக்கல. ரொம்ப தன்னுடைய வாழ்க்கைய வந்து அர்ப்பணிச்சு தான் வந்து குடுத்தாரு. ஒரு காய் கலப்பமே கிட்டத்தட்ட 40 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு குடுத்துருக்காரு. அப்ப அவன் வேதாத்திரியத்த வாழ்த்தணும். ஏன்னா,
அவர் உலக சமாதானத்துக்கு தான் பாடுபடுறாரு. இப்ப யாரு ஒவ்வொரு மனிதனும் பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள அமைதி வந்து அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையே வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வராது. கோவம் வராது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உலக சமாதானத்த அவர் வந்து கையில எடுத்துட்டு அவர் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அ உலக சமுதாய சேவா சங்கம். அதுக்கு தான் அவர் வந்து உலக சமுதாய சேவா சங்கம். உலகத் தொண்டன் அப்படிம்பாங்க. தன்னை வந்து மகரிஷி என்ன சொல்லுவாங்க? உலகத் தொண்டன் அப்படிமா சொல்லுவாங்க. அடுத்து சிலவங்க நம்ம ஆழியாரை ஏன் வாழ்த்தணும்னு நினைப்பாங்க. ஆழியாரை ஏன் வாழ்த்துறோம்? நீங்க நம்ம நெறைய கோர்ஸுக்கு போறோமா? கோர்ஸ் போனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம போன உடனே ரூம் கிடைச்சிரும் நமக்கு. ஆழியார வாழ்த்தும்போது நம்மளுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான். வாழ்த்துறது எதுக்குன்னு அதுவும் டெவலப் ஆகும். நம்மளும் டெவலப் ஆவோம். நம்மளுக்கு குடுத்த மண்டலங்கள வாழ்த்துறோம். மண்டலத்துல நெறைய இப்ப பாருங்க கிளாஸ் எடுக்குறாங்க. இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் நெறைய குடுக்குறாங்க. அப்ப அது வந்து அவங்கள வாழ்த்தும்போது இன்னும் நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல சேவ் பண்றோமோ அந்த மன்றத்த வாழ்த்துறோம். அந்த மன்றத்துல உள்ளவங்கள வாழ்த்தும் பொழுது நிச்சயமா நம்மளுக்கு வந்து மன்றத்துல நம்மளுக்கு நெறைய சிலவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்ப்பே குடுக்க மாட்டேன்றாங்க. சிந்தனை வந்து எனக்கு எதுக்கு வாய்ப்பே குடுக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நம்ம டெவலப் ஆகணும்னா மன்றம் டெவலப் ஆகணும். அடுத்தது அதோடைய தவமையங்கள். அதுக்கப்புறம் மகரிஷி பாருங்க, என்ன சூப்பரா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இரண்டொழுக்க பண்பாடு முடிச்சிரணும். இரண்டொழுக்க பண்பாடு எதுக்காக? இது நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு வந்து இதுலருந்து இரண்டொழுக்க பண்பாடு நம்மளுக்கு வருது. இது ஒண்ணு ரொம்ப சிம்பிள். ஆனா, ரொம்ப 2 அடி மாரி திருவள்ளுவர் 2 அடியில ஒரு சுருக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனிமையான தேன குடுத்த மாரி இவரு 2 அடியில குடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப சிம்பிளா, "நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன்." முடிஞ்சு போச்சு கத. யாரோட உடல்னா என்ன? விலங்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் அந்த உடல வந்து துன்பம் தரமாட்டேன்னு அர்த்தம். துன்பமே குடுக்க மாட்டேன்னா எப்படி கொல்ல மனசு வரும்? அதான் துன்பம் தரமாட்டேன். கொல்லலன்னா எப்படி நம்ம மாமிசத்த சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. துன்பப்படுவோர்க்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு. எல்லா உறவையும் நான் வந்து சமமா பார்ப்பேன் அப்படிங்கிறது அன்பு. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்ப எதுக்காக என்னால் முடிந்ததுன்னா, நீ வந்து உன் குடும்பத்தெல்லாம் விட்டு, உன்னோட வேலையெல்லாம் விட்டு அடுத்தவங்க போய் ஹெல்ப் பண்ண சொல்லல மகரிஷி. உன்னோட வேலையெல்லாம் முடிச்சு, உன் கடமைகள்லாம் முடிச்சு, நேரம் இருந்தால் அடுத்தவங்களுக்கு உதவி செய். அதுதான். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது எதுக்காகன்னா, நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது. அது கருணை. இப்ப இந்த நல்லது செஞ்சா நிச்சயமா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மகிழ்ச்சி அப்படி சொல்றாங்க. அடுத்து இந்த உலகத்தை எல்லாம் நம்ம வாழ்த்துறோம். உலகத்துல வந்து உள்ள தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல்னா, உயிர் அறிவுனா இறைவனை பற்றிய உண்மையான அறிவு. எல்லாருமே இறைவன்கிறத புரிஞ்சுகிட்டு, அப்போ யாருக்கும் துன்பம் குடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவோட அவங்க ஒரு ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது பணத்த யாராவது எடுப்பாங்களா? லஞ்சம் இருக்குமா அங்க? பணத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்களா? அப்ப மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லா விஷயமும் கிடைக்கும். அப்போ உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னா, அந்த தலைவர் அந்த உயிர் அறிவு உண்மையான அறிவை அவங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாரி இருந்துட்டு, உலகத்துக்கு இடையில எதையுமே எந்த விதமான ஒரு எல்லை கோடுகளும் இருக்கக்கூடாது. யார் வேணாலும் எந்த நாட்டுக்குனாலும் போலாம். அவசியம் இருந்தால் போய்க்கலாங்கிற மாரி வந்துச்சு. இந்த மாரி விசா தேவையில்ல. இது தேவையில்லன்னா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல. நெனச்ச உடனே நம்ம பாட்டுக்கு அமெரிக்கா போயிடலாம். அடுத்த நிமிஷம் நம்ம வந்து நியூசிலாந்து போகலாம். அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதத்தான் வந்து சொல்றாங்க மகரிஷி. உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். எல்லைகள்ங்கிறது வந்து ஒரு தலைவர்கள சும்மா வச்சிருக்கணுமே தவிர, அது வந்து அந்த விசாங்கிற ரொம்ப நெருக்கடி. எல்லாமே மனுஷங்க தானே! அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது வந்து உலக மக்கள் அனைவரும் எப்படி இருக்கணுமா? அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் அப்படின்ட்டு. அமைதி, அமைதி எல்லாருக்குள்ளயும் ஒரு அமைதி நிலவணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை வாழ்த்து. மழை வாழ்த்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தானே நம்ம மெட்ராஸ் கேட்கவே வேண்டாம். மழை நல்லா பெஞ்சா வெள்ளம் வந்துரும். தண்ணி இல்லன்னா காஞ்சு போயிடும். அதனால வந்து நேற்றைக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்துல வீடியோ யூடியூப் பார்க்கும்போது அதுல சொன்னாங்க. ஒரு அம்மா, ஒரு ஐயா சொன்னாங்க. சூப்பரா சொன்னாங்க. அதாவது அ தயவு செய்து தண்ணீர வந்து அப்படியே ஓட விடாதீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த தண்ணிய தேங்க வச்சுக்கங்க. ஏன்னா நிலத்துக்கு நிலத்துக்கு கீழ செல்ற மாரி பண்ணிக்கங்க. நிச்சயமா வந்து வெள்ளம் வராது. உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் வராது அப்டின்னாங்க. இப்ப அந்த மாரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாழ்த்தும் வரிசை பாருங்க அவர்ட்ட நம்ம சொல்லிட்டேன். எல்லாத்தையும் வரிசையா சொல்லி முடிச்சுட்டேன். வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள், தொழில்துறை அன்பர்கள், பகைவர்கள், உலகம். இது எல்லாத்தையும் நம்ம வாழ்த்தி முடிச்சுட்டு, வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து நம்ம சொல்லிட்டோம். கணவன், மனைவி வந்து எப்பவுமே நன்மையா இருந்தா இப்ப ஒருவேள நீங்க மனைவி நம்ம மேல கோவப்படுறதா நம்மளுக்கு போற இடத்துல ஒரு யூனிஃபார்ம் ஒரு வெற்றி கிடைக்காது. அதனால தான் வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் வாழ்த்தும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு போஸ்சர அவங்க அந்த ஒரு நிலைய அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் அதனுடைய உடன் பிறந்தோருக்கு வாழ்த்துறது வந்து எப்பவுமே "தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும்" அப்படிம்பாங்க. அதனால தான் வந்து உடன் பிறந்தவர்கள வாழ்த்துவாங்க. நம்ம ஒருவேள டல்லா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அண்ணன்ட்ட இருந்து ஃபோன் வரும். "என்ன தம்பி எப்படி இருக்க?" என்னண்ணா அப்படின்னா, "இல்ல ஏதோ டல்லா இருந்துச்சு அதான் ஃபோன் பண்ணேன்டா" அப்படி. "அப்படியாண்ணா?" சொல்லிட்டு சொல்லும். அப்படி கரெக்ட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதான் "தானாடாவிட்டாலும் தன் தசையாடும்" நண்பர்கள வாழ்த்துறோம். மேலதிகாரிகள், அப்புறம் எதிரிகளையும் எதிரி முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிரிய வாழ்த்துறது தான். யாராவது எதிரிய வாழ்த்துவாங்களா? ஆனா மகரிஷி வாழ்த்த சொல்லுவாரு. ஏன்னா, எதிரிய வாழ்த்துனா என்ன ஆகும்னா, நண்பனா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
முதல்ல நம்மளை பற்றிய தேவையற்ற எண்ணங்கள் அவங்ககிட்ட இருந்து போயிடும். நம்மள வந்து எதிரியா நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களாட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து எதிரியை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு மகரிஷி சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து என்னன்னா, இது ஏன் வாழ்த்துறோம்னு ஒரு பெனிஃபிட் இல்லைன்னா, நிச்சயமா வாழ்த்திக்கிட்டே இருங்க. அதோடைய பெனிஃபிட் நினைவா ஒரு நாள் நிச்சயமா நடைபெறும். நல்ல நிறைவாக நடைபெறும். அப்புறம் எறும்பு ஊர கல்லும் தேயும் அப்படிம்பாங்க. இன்னும் பாருங்க, அதே மாதிரி எறும்பு எவ்வளவு சின்ன உருவம், அது போக 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 என்ன அந்த போற பாதையில அப்படி தேஞ்சிருக்கும். நம்ம கவனிச்சா தெரியும். இந்த பாதையில இந்த எறும்பு போயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கல்லுல போற பாதையை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் எறும்பு ஊர கல்லும் தேயும். அப்ப இந்த வாழ்த்த 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 எறும்பு ஊறி கல்லே தேயுதுன்னா, கல்லான மனசும் தேயத்தான் செய்யும். தேஞ்சு நம்ம மேல நல்ல மரியாதை கிடைக்கும். இப்ப பாருங்களேன், தண்ணிக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஒண்ணுமே இல்லைன்னு. தண்ணி ஓட ஓட இந்த மலையிலேயே அந்த பாதை உருவாகுதா? அப்போ இன்னைக்கு இல்லைன்னா நிச்சயமா ஒரு நாள் நிறைவேறும். ஆனா டைம் வரும், அவ்வளவுதான். டைம் எடுத்துக்கும். இப்ப நானே என் வாழ்க்கையில் நடந்தது ஒரு விஷயம் சொல்றேன். நான் என்னுடைய சித்தி பொண்ணுகிட்ட சொன்னேன், தும்மல் போடும்போது நீ வந்து சும்மா ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்லுமா அப்படின்னு. எனக்கு கடவுளே பிடிக்காதுன்னா. ஆனா ஒரு வாரம் கழிச்சு என்னோட அக்கா ஃபோன் பண்ணாங்க, டேய் உன் தங்கச்சி வந்து இப்ப கடவுள் பேரை சொல்றாடா. அப்போ நான் உடனே அவ கேட்க மா- அவ என்ன என்ன- உடனே அவ என்ன தெரியுமா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா. ஆனா சொன்னது வந்து அவ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. கடவுளுடைய தும்மல் போடும்போது கடவுளுடைய பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஓகேங்களா? அது மாதிரி நம்ம நடக்கும். நிச்சயமா ஒவ்வொரு நாள் நடக்கும். இப்ப வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும், குடும்பம், ஒவ்வொரு நாட்டுக்கும் நன்மை அடைய வேண்டும் அப்படின்னு தான் மகரிஷி வேதாத்திரியத்தை கொடுத்தாரு. 2 ஒழுக்க பண்பாடு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். உலக நல வேட்பு, மழை வாழ்த்து. இதோட நம்ம அந்த நட்பு நலம் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சமுதாய இப்ப அடுத்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சமுதாய நலம். ஏன் சமுதாயம் நல்லா இருக்கணும்? சமுதாயத்துல இருந்து நமக்கு ஏகப்பட்ட பொருள் கிடைக்குதுங்க. ஒரு ட்ரெஸ் போனா நானாவே தச்சு, நானா நெய்து, அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணியா வருது. காசு குடுக்குறீங்க. குடுத்தாலும் அந்த பொருள் கிடைக்கணும்ல. இந்த பொருளே இல்லைன்னா எப்படி காசு குடுத்தா கிடைக்கும்? இப்ப சமுதாய நலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, சமுதாய நலத்துல 5 வகை கடமைகள், 5 ஒழுக்க பண்பாடு, 2 ஒழுக்க பண்பாடு, பெண்ணின் பெருமை, உலக அமைதி. இதெல்லாம் இருக்குது. இத நம்ம டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டா முடிச்சிடலாம். நம்ம டைம் இருக்கு. சூப்பரா முடிச்சிடலாம். மகரிஷி கடமை அப்படிங்கிறதே வந்து அப்ப கடன் பிளஸ் மை அப்படின்றாரு. எப்படின்னா, இந்த கடமைங்கிறது கடன் தான். நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய நிறைய கடன் இருக்கு. இப்போ ஒருத்தன் பிறந்திருக்கான். அவனை கொண்டு பிறந்த உடனே ஒரு வயசுல கொண்டு காட்டுல விட்டுட்டீங்க. அவன் காட்டுல வளர்ந்துட்டு வரான். அவன் நாட்டுல கொண்டு விட்டா பேசுவானா? பேச தெரியாது அவனுக்கு. அப்ப நம்மளுக்கு பேச கற்றுக் கொடுத்தது இந்த சமுதாயம் தான். நிறைய பேர் பாருங்க, வீட்டுல பேசாம இருப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பாருங்க, அப்ப பார்த்தா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த ஸ்கூலு அங்குள்ள சூழ்நிலை தான் அவனை கத்துக் கொடுக்குது. இப்ப நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்க முடியாது. அப்போ சமுதாயம் எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோங்க. வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்ய எண்ணிறந்த பொருட்கள் தேவைப்படுகிறது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காலையில இருந்து எந்திரிச்சு பாருங்களேன். காலையில இருந்து எந்திரிச்ச உடனே நம்ம டேப்பை திறந்தா தண்ணி வருது. சோப்பு, மூஞ்ச கழுவு சோப்பு, பேஸ்ட், பிரஷ், அதுக்கப்புறம் வந்து குளிச்சு முடிச்சோன்னா ட்ரெஸ் முடிச்சோன்னா சாப்பாடு முடிச்ச திரும்ப போறதுக்கு பைக்கு. இந்த பைக்ல இருந்து திரும்ப ஆபீஸ் போனா ஆபீஸ்ல ஃபைலு, பேப்பரு, பேனா, பென்சிலு, ரப்பரு, அப்புறம் வந்து அவங்கள ஆபீஸோடைய இடம், இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. திரும்ப சாப்பாடுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பயணம் பண்றதுக்கு வண்டிகள், இதெல்லாம் நம்மளா தயாரிக்கிறோம்? இல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில வந்து அந்த சமுதாயத்துக்கு தன்னுடைய உதவிய குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய உதவிகள எந்த முறையிலயாவது குடுத்துட்டு இருக்கணும். அதான் வந்து சொல்றாங்க. அதாவது சொசைட்டி அப்படிங்கும்போது டியூ டு சொசைட்டி அப்படிம்பாங்க. நமக்கு சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்துக்கு நம்ம வந்து நெறைய டியூஸ் இருக்கு. டியூஸ்ன்னா என்ன? கடன். அந்த கடன அடைக்க வேண்டியது நம்மளோட வேலை. அதான் சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. இதுல 5 வகை கடமைகள் என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தனி மனிதன் தன் குடும்பம், இயற்கை, அதாவது குடும்பம், அப்புறம் இயற்கை, சமுதாயம். இப்ப தான் நல்லா இருந்தா மட்டும் தான் தன்னுடைய குடும்பம் நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா, அவன் ஆரோக்கியமா இருந்து நல்லா சம்பாதிச்சு குடுத்தா தான் குடும்பத்துல ஒரு நிறைவு கிடைக்கும். குடும்பம் ஒரு அன்பர்கள் வந்து அமைதியா இருக்க முடியும். நல்லா நிம்மதியா வாழ முடியும். அடுத்தது இயற்கையோட நான் ஏற்கனவே சொன்னதுதான். இயற்கையோட ஒத்து வாழுங்க. ஒரு ஹார்மனி, ஒரு பெஸ்ட் ஹார்மனி இருந்தா போதும். நிச்சயமா நெறைய இயற்கை சீரழிவுகள் வரும்போது பார்த்தீங்கன்னா, எந்த விலங்குகளும், பறவைகளும் வந்து அழியல. நம்ம மனுஷன் தான் அழிஞ்சு போயிருக்கான். பார்த்தீங்கன்னா, நம்ம சுனாமி வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு பீச்சுக்கு போங்க. காலையில போனீங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள். புறா, காக்கா எல்லாம் அந்த பீச் ஓரமா இருக்கும். ஆனா, அந்த காக்கா சுனாமி வர நேரம் பார்த்தீங்கன்னா எங்க போச்சு?
அவங்க கரெக்டா இயற்கையை உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித அழிவு வரல. மனுஷனுக்கு அந்த அறிவு இருக்கு. ஆனா இவனுக்கு ஏகப்பட்டத கொண்டு மைண்ட்ல போட்டு திணிச்சதுனால அந்த ஹார்மோனிய அவன் உணர முடியல. அந்த ஒரு சிம்ப்டம்ஸ வந்து அவனால உணர முடியல. அறிகுறிய அவனால உணர முடியல. அப்போ அந்த வாழ்க்கையை சிறப்பா இருக்கணும்னா, தான் நல்லா இருக்கணும். தன் குடும்பத்தோட நல்ல இணக்கம் இருக்கணும். இயற்கைய பற்றிய ஒரு அறிவு இருக்கணும். அதெல்லாம் முடிஞ்சு டைம் இருந்தா மட்டும் தான் சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய இந்த கவிதை வந்து நம்ம ஆழியார் போயிருந்தவங்களுக்கு தெரியும். "உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு" அப்படிம்பாங்க. உலகம் அந்த ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா வரல. நாத்து நட்டு, நாத்து எடுத்து திரும்ப வந்து வேற இடத்துல பதிய வச்சு, அதுக்கப்புறம் வந்து நெல்லு வந்து சாதாரணமா வரல. நெல்ல ஒரு ஒரு நல்ல 3 மாசம் வெயிட் பண்ணி, அதுக்குள்ள பக்குவங்கள்லாம் களையெல்லாம் எடுத்து தண்ணி பாய்ச்சி, அந்த நெல்லு வந்து பார்த்தீங்கன்னா, கதிரடிச்சு முடிஞ்சோனே தனியா நெல்லு தனியா, அரிசி தனியா பிரிச்சு, அரிசிய வேக வச்சு, பாயில்டு அரிசிய வந்து திரும்ப அந்த அரிசி மில்லுலேருந்து இங்கேருந்து ஒரு சின்ன சிட்டிக்கு வந்து, சிட்டில வந்து ஒரு கடையிலேருந்து நம்ம வாங்குறோம். கடையில நம்ம வந்து வீட்ல அம்மா வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி நமக்கு சோறாக்கி தராங்க. எவ்ளோ வேலைகள் இருக்கு பாருங்க. ஒரு சாதாரண உணவு கிடைக்கிற ஒரு அரிசியிலோட உணவு தயாரிக்கிறதுக்கு, சோறாகுறதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்கு. இது ஒவ்வொரு பொருளும் அப்படித்தாங்க. உடனே கிடைக்கிறதில்ல. அப்போ அவ்ளோ விஷயம் கிடைக்கும்போது, நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச கடமை செய்யணும். பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தனி மனித வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம உடல்நலத்தை பேணணும். அடுத்தது மன வளம். எப்பொழுதும் நிறைவா ஒரு மகிழ்ச்சியா வச்சிருந்தா மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும். பொருள் வளம் நம்ம உழைப்பினால குடுத்துட்டோம்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கை நிறைவா இருக்கும். இப்ப தான் என்பது பார்த்தீங்கன்னா, தனி மனிதன் அப்படின்றாங்க. இப்ப தனி மனிதன் என்ன பண்ணணும்னா, ரொம்ப அதிகமா இங்க போக வேண்டாம். ரொம்ப எனக்கு அப்படி பண்ணு, டெய்லி வாக்கிங் போ, டெய்லி மருந்து குடிக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா மகரிச்சி குடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம நெனைப்போம், ஐய்யயோ! நம்ம உடற்பயிற்சி பண்ணா ஒரு 30 நிமிஷம், 40 நிமிஷம் வேஸ்ட்டா போயிடுதுன்னு. நீங்க அந்த 30 நிமிஷம், 40 நிமிஷம் வேஸ்ட்டா போகாது. அந்த 40 நிமிஷம் சரியான முறையில செஞ்சுட்டீங்கன்னா, 8 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய 7 மணி நேரத்துல செய்து முடிச்சிடலாம். இது பிராக்டிகலா நான் வந்து உணர்ந்துகிட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காயகல்பம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கொரோனா பீரியட்ல எனக்கும் கொரோனா வந்துச்சு. ஆனா எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. வந்துட்டேன். எனக்கு இந்த மூச்சு திணறல் எதுவுமே கிடையாது. நானும் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இது காரணம் வந்து இந்த காயகல்பம் தான். அடுத்து தவம் நம்ம அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து நான் ஆக்சுவலா கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. என்ன மாரி மனநிலைகள் மாறுது. அப்படிதான் அப்ப நான் வந்து கரெக்ட்டா கொண்டு வந்துட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த தவம் தான். ஏன்னா எனக்கும் வந்துச்சு, என்ன கவனிக்கலையே, எனக்கு இப்படி வருதே, அப்படி வருதுன்னு நெனச்சேன். அப்புறம் இல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். எல்லாத்துக்கும் வரதானே எனக்கும் வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு வந்து சாதாரணமா கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த தவம் தான். அப்ப நான் நல்லா இருந்தா மட்டும் தான் என்னோட குடும்பம் நல்லா இருக்கும். ஒருவேளை நான் உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன், என் ஒய்ஃப் என்ன வந்து என் பக்கத்துல உட்காந்துருவாங்க. குழந்தைகள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போ முடியாது. வருமானம் குறைஞ்சிரும். வருமானம் வராது. இப்ப நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னாச்சுன்னா, இப்ப எல்லா வேலையும் கரெக்ட்டா நடந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அடுத்து குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, "எழ்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை" அப்படின்னு. இல்லத்தரசி வாழ்க்கை துணை சரியான முறையில நம்ம நம்ம அமைஞ்சதுக்கு அப்புறம், அத சரியான முறையில நம்ம கொண்டு போனோம்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கைய சிறந்த முறையில நடத்தி கொண்டு போனா, நிச்சயமா அத விட இன்பமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. சிறப்பா கொண்டு போயிரலாம். குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்மளை பெற்றவங்க, நம்மளுக்காக வந்தவங்க, நம்ம நம்ம பெற்றவங்க எல்லாத்துக்காக நம்ம உழைப்பு இருக்கணும். இந்த சுற்றம் பாருங்க, இப்ப ஊர்லலாம் அந்த கூட்டு குடும்பம்லாம் இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து அந்த கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா இப்போ அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு, இப்ப நானே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு எங்க அம்மா, அப்பா இல்லாதனால கூட இருக்கறனால எனக்கு என் பிள்ளைகள வளர்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்கலாம் இருக்கும்பொழுது எங்க பாட்டி ஏதாவது ஒரு வீட்ட தாண்டி போனா, "ஏய் எல்லாம் எங்கலாம் போற?" அப்படிம்பாங்க. அப்ப பண்ணும்போது எரிஞ்சு போச்சு உடனே டக்குனு வீட்டுக்குள்ள உள்ள போய் உட்காந்துருவோம். ஒரு சின்ன சவுண்ட் வேறு சவுண்ட் வரக்கூடாது. வேற்று ஆள்கள் உள்ள வர முடியாது. வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த பெரியவங்க வீட்ல இருந்தா. அந்த அளவுக்கு ஒரு 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 பாதுகாப்பு இருந்துச்சு. அப்ப அது கூட்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு கோயிலுக்குள்ள சந்தோஷமா சேர்ந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப அது இல்ல. அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமையா இருக்கலாம். இப்போ இப்ப என்னன்னா, இந்த ஒவ்வொரு குடும்பம் தனி மனிதன் நல்ல நிம்மதியா இருக்கான். குடும்பம் நிம்மதியா இருக்கு. இந்த குடும்பமே ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியா இருந்தா, அந்த கிராமமே நிம்மதியா இருக்கும். அந்த கிராமம் நிம்மதியா இருந்தா, நகரங்கள்லாம் நிம்மதியா இருக்கும். நகரங்கள்லாம் நிம்மதியா இருந்தா, அந்த உலகமே இந்த நாடு நிம்மதியா இருக்கும். இந்த நாடு நிம்மதியா இருக்குன்னா, மற்ற நாடுகள் நிம்மதியா இல்லன்னா கூட பரவால்ல. இந்த நாட பார்த்து திருந்திருவாங்க. இந்திய நாடு அமைதியா இருக்குது. நல்லா சூப்பரா இருக்குது. நல்லா வாழ்றாங்க. அவங்களோட வருவாங்க நெறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. வந்து டூரிசம் வந்து பார்த்து இங்க எப்படி வாழ்றாங்க? சூப்பரா இருக்கு இவங்களுடைய நாகரிகம்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா அமைதியா வாழ்றாங்க. இத பின்பற்றணும்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து மத்தவங்க வாழ ஆரம்பிச்சுறாங்க. அப்ப இந்திய நாடு அமைதியா இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உலகமும் அமைதி அடைஞ்சிரும். அப்படிங்கிறது தான் இங்க இதோடைய ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம ஜென்ரலா விதிமுறைகள தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. பின்பற்றுங்க. எப்படின்னா, நான் பைக்ல என் பொண்ணையோ, என் பையனையோ ஃப்ரண்ட்ல வச்சு ஓட்டிட்டு போறேன். சிக்னல் இருக்கு. ரெட் சிக்னல் இருக்கு. நான் நிக்காம போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நிச்சயமா அவன் வந்து சிக்னல ஓவர்ரூல் பண்ணி தான் போவான். சரிங்களா?
அதெல்லாம் நம்ம ஒழுங்கா இருப்போம். அது ஆட்டோமேட்டிக்காவே ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொண்டாலே போதும். இந்த உலகம், அந்த ஊர்லாம், சமுதாயம் எல்லாம் சரியாயிரும். அதான் என்ன சொல்றாங்க? முதல்ல நல்லா நல்லா கஷ்டப்பட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. தேவையான அளவான உழைப்பு, உடலுக்கு வருத்தம் வராத அளவுக்கு உழைப்பு, நாட்டுக்கு தேவையான வரிகள் செலுத்துறது, சமுதாய விதிகளை கடைபிடித்தல் இதெல்லாம் பண்ணாலே ஊர் நலமாயிடும். இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குப்பை வந்துச்சுன்னு தான் வீட்ல இருக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அந்த குப்பைய கொண்டு போயிட்டு எந்த இடத்துல உரிய இடத்துல போய் கொட்டிடுங்க தயவு செய்து. நான் அதே மாரி நல்லா பாருங்களேன். அந்த குப்பையில ஒரு பாக்ஸ் வச்சிருந்தா கூட அது ஒரு வீட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாறாதா? நீங்க இங்கேருந்து ஏதோ ஒரு நாற்றமடைந்த ஒரு குப்பைய கொண்டு அங்க போட்டீங்கன்னா, அவங்க வீட்ல நாறத்தானே செய்யும். அப்போ அத கரெக்ட்டா பேக் பண்ணி எல்லாம் தனித்தனியா செப்பரேட் பண்ணி ஒரு விளம்பரம் கூட வருது. ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லும். குப்பைய தனியா பிரிச்சு போடலன்னா, "அம்மா நம்ம குப்பைய நம்மளே பிரிச்சு போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம குப்பைய அவங்க பிரிச்சு போடுறாங்கம்மா. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனித்தனியா மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அ நம்ம வந்து காய்கறி குப்பைகளும் தனித்தனியா போட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நாற்றமும் குறைக்கப்படும் அப்படின்றாங்க. இப்போ மகரிஷி ஒரு ஞான களஞ்சியத்துல ஒரு கவிதைய சொல்றாங்க. "உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன். என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்று கூட உணவு, உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனிதனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கச் செய்கையே நிஷ்காமிய கர்மம் பேராமாம் மனிதனுடைய கடமை இதே." அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஆம். இந்த உடல வளர்த்தது, மனச வளர்த்தது, எல்லாத்தையும் அறிவ வளர்த்தது எல்லாமே சமுதாயம். அதனால எனக்கு உணவு குடுத்தது எல்லாமே சமுதாயம். அதனால இந்த சமுதாயத்துக்கு நான் எல்லா விதத்திலயும் பயன்படுவேன். அதுதான் என்னுடைய கர்மத்த 0 ஆக்கக்கூடிய பெரிய விஷயம். தொண்டாற்றி இன்பம் கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கும் அப்படிம்பாங்க. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சமுதாய கடந்தவர்லாம் என்ன ஆகும்னா, ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை பண்ணல அப்படின்னா, நிச்சயமா அந்த நாடு வளமா இருக்காது, நலமா இருக்காது. அப்ப நாடு எனக்கு அதாவது நெறைய விஷயத்துல நம்ம என்ன நாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்போம். நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோம்? அப்படி கேட்கலாம். நம்மளால முடிஞ்ச உதவிகள என்ன செஞ்சோம்? நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோம்ன்னு பார்த்துட்டு வந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நாட்டுல இருந்து கிடைக்கிறது நமக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இந்த ஒரு சாதாரண இந்த தெருவ மட்டும் சுத்தம் பண்ணுங்களேன். இப்ப இந்த ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு இது பண்றாங்க. ஒவ்வொரு தெருவா எடுத்துட்டு, அந்த தெருவுல உள்ள சுத்தம் பண்றது, மரம் நடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒருத்தங்க ஒரு 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 சொசைட்டி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து 3 பேரா சேர்ந்து ஆரம்பிச்சது. இப்ப அதோடைய எண்ணிக்கை 120 பேரா வந்து நிக்குது. அவங்களாவே வாலண்டியர்ஸா வராங்க. இந்த தெரு நம்ம தெரு மட்டும் இல்லைங்க. நம்ம பக்கத்து தெரு நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அது மாரி ரோட்டு நிறுத்து அவங்களாவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. நடு ரோட்ல வண்டி நிறுத்தாதீங்க. மற்ற வண்டிகள் வந்து போறதுக்கு ரொம்ப பிரச்சனையாகும். அந்த வண்டி நின்னா நெறைய டஸ்ட் ஆகும். அதனால வந்து நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு. வண்டிய ஃப்ரீயா ரிலாக்ஸா வண்டி ஓட்டிட்டு போலாம். எந்த வித டென்ஷனும் இருக்காது. ரோட்ல வண்டி குறுக்க நிப்பாட்டினா நம்மளுக்கே ஒரு இடத்துக்கு போறீங்க, அவசரமா போறீங்க. குறுக்க வண்டி நின்னா சும்மா இருக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா திட்டுவோம். "என்னடா அவன் இப்படி கொண்டு வண்டி நிப்பாட்டிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இப்ப எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னா, வண்டிய ஓரமா பார்க் பண்றாங்க. நீங்க நெனச்சு பாருங்களேன் ஒரு உலகத்த. இந்த உலகம் வந்து எல்லாருமே அவங்க வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்காங்க. நடு ரோட்ல வண்டி கிடையாது. டிராஃபிக் ஜாம் இல்ல. ரிலாக்ஸ்டா இருக்குன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவ்ளோ சூப்பரா மைண்டுக்கு இருக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. சமுதாயம் நலமா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எப்பவுமே நம்முடைய கடமைய செய்ய தவறினாலும் ஆட்டோமேட்டிக்கா சமுதாய வளம் கெடும். சமுதாய கடமை தவறினாலும் துன்பம் பெருகதான் செய்யும். நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப நாடு அனைத்தும் வந்து முறையாக பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டு ஒரு இப்ப எங்க போனாலும் எல்லாரும் மக்களும் ஒண்ணுதான். இப்ப எல்லாம் நெறைய இடத்துல போனாலே இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அது மீன்ஸ் நிறத்த வச்சு, கலர வச்சு இவங்க இந்த வெள்ள கலர் ஒண்ணும் இல்லங்க. எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப சிறப்பா போனா கருப்போ, சிகப்போ, வெள்ளையோ எதனா உள்ளுக்குள்ள ஓடுற ரத்தம் சிகப்பா தான் இருக்கும். சரிங்களா? அதுல மாற்றமே கிடையாது. ஒருத்தருக்கு சேர்ற ரத்தம் இன்னொருத்தருக்கு சேராது. நெறைய இப்ப எல்லாம் நெனச்சுட்டு இருக்கோம். எல்லாரோட இந்த ரத்தம் வந்து தேவையான ஒரே குரூப் தான் சேரும். அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா. அப்ப அவ எல்லாமே வந்து ஒரே ஆட்கள் தான். அவங்களுக்கும் கண்ணு இருக்கு, நம்மளுக்கும் கண்ணு இருக்கு. நம்ம சாதாரணமா நெனச்சுட்டா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்க மேல நல்ல ஒரு இணக்கம் கிடைக்கும். இல்லன்னா அவங்க மேல இப்போ ஐயோ! அவங்க இவ்ளோ அழகா இருக்கான்னு நெனச்சேன்னா, அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கே மனசு வராது. அப்ப நம்ம நெனைக்க எல்லாத்தையும் ஈக்குவல் தான் அப்படின்னு நெனச்சா தான் அவங்ககிட்ட பேசுறதுக்கோ, அவங்ககிட்ட பழகுறதுக்கோ நம்மளுக்கு வந்து மைண்ட் வரும். இப்ப ஐந்தொழுக்க பண்பாடு ரொம்ப சிம்பிள். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு தான் மகரிஷி சுருக்கிட்டாங்க. எனது அறிவின் ஆற்றலினாலும், உடல் உழைப்பாலும் வாழ்வேன். இப்ப என்னோட வேலைக்கு, என்னோட வீட்டுக்கு, என்னோட குடும்பத்துக்கு எனது அறிவு, எனது உடல் உழைப்பை மட்டும் வந்து பயன்படுத்தி வாழ்வேன். யாருடையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். அப்ப எனது வாழ்நாள் என்ன? முடிஞ்ச வரைக்கும் யாருன்னா என்ன? தன் மனைவி தான். அடுத்து வந்தாலே தன் மனைவி, குழந்தைகளுக்கு யாருக்குமே துன்பம் தர மாட்டேன்னு சொல்றாங்க.
இதுலேருந்து இப்போ இந்த மனைவிக்கு குழந்தைகளுக்கே துன்பம் தர மாட்டேன்னா அடுத்து பாருங்க, அதை தாண்டி ஊர் மக்கள், நகரங்கள், நகர மக்கள், விலங்குகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா காக்கைகள், குருவிகள் கூட வந்து துன்பம் தர மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப நம்ம காடும் மலையும் எங்கள் ஜாதியும் பாரு, ஒரு காக்கை குருவி எங்கள் கூட்டமணிமை. ஏன்னா அதுக்கு வந்து துன்பம் என்பதுன்ற உணர்வு இருக்கு, காக்காக்கும் என்பதுன்ற உணர்வு இருக்கு, அப்போ மனுஷனுக்கு என்பதுன்ற உணர்வு இருக்கு. அப்ப யாருக்குமே நம்ம துன்பம் கொடுக்க கூடாது, உணவுக்காக உயிர்கொலை செய்யக்கூடாது, சாப்பாடுக்காக நம்ம வந்து நம்ம உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல 3வது. 4வது வந்து பாத்தீங்கன்னா பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் அப்படின்றாங்க. இதுல எப்படின்னா பிறர் பொருளே அப்படிங்கிறது இன்னும் பிறர் பக்கத்து வீட்டு பொருள் மேல ஆசைப்படாததான். இப்ப எடுத்தோடனே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்கன்னா பயங்கர கூட்டம் வந்துடும். அது எவ்வளவு பெரிய ஆளுனா கூட போய் நின்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் நம்ம சிஎம் வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். இப்போ பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு இனாம் கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே போய் நிற்கிறாங்க. ஐயா நான் வந்து நல்லா நிறைவா இருக்கேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து இருக்கீங்க? நிச்சயமா இருக்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து பிறர் அந்த அந்த பொருள் அந்த 1000 ரூபாய் அடுத்தவங்களுக்கு பயன்படுன்னு நினைச்சா, ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஐயோ இவன் அவன்கிட்ட போனா அந்த அரசியல்வாதிட்ட இருந்தா அந்த பணம் யாருக்கு உதவாதுன்னா, நீங்க ஒருவேளை வாங்கிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அந்த 1000 ரூபாய்க்கு என்ன உண்டோ மத்தவங்களுக்கு ரொம்ப நம்மளை விட குறைவானவர்கள், தாழ்வானவர்களுக்கு தாராளமா நீங்க செய்யலாம். இப்ப வாழ்க்கை சுதந்திரத்துக்கும் போது என்னன்னா, மனைவின்னா மனைவியா நடத்துங்க. அவங்களோட சொந்தத்தை அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க அப்படியே அவங்க அவங்க வாழ்க்கையில நல்லபடியா இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்மள நல்லபடியா பேணி பாதுகாத்துப்பாங்க. நம்ம அவங்கள நல்லபடியா காப்பாத்திக்கலாம். பேணி பாதுகாத்துக்கலாம். ஓகேங்களா? துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவி செய்ய ஏற்கனவே சொன்னதான் 2 அழுக்கு பண்பாடுல. உங்களால எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு, குடும்பத்தை எல்லாம் நல்லபடியா உங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்தால், ஃபர்ஸ்ட் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மகரிஷி செய்ய சொல்லல. குடும்பத்திலலாம் வேலைகள், கடமைகள்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்தால், எப்படி? நேரம் இருந்தால் துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். அப்போ அதுதான் கருணை. இதுதான் 5 ஒழுக்க பண்பாடு. அடுத்து 2 ஒழுக்க பண்பாடு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம வந்து தவம் எடுக்கும்போது ஏன் வருதுன்னு, பெண்ணின் பெருமை ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. மகரிஷி வந்து பெண்ணின் பெருமையை பேசும்போது ரொம்ப உலக மக்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டா, உலகில் பாதி பேர் பெண்கள், மற்ற அனைவரும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அப்படின்ட்டாங்க. அப்ப ஆணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒரு பெண்ணிட்ட இருந்து தான் வந்திருக்கு. பெண் தான் அவங்க வந்து தாயாக்கி குடுக்குற ஒரு விஷயமே இருக்குது. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள்ல சிறப்பு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப என்ன ஒண்ணும் இல்ல. ஒரு கை குழந்தைய குடுத்துட்டு ஒரு புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கணவர்ட்ட குழந்தைய குடுத்துட்டு, "ஏங்க நீங்க ஒரு 1 மணி நேரம் பார்த்துக்கங்க. நான் போயிட்டு கொஞ்சம் பக்கத்துல என் ஃப்ரெண்ட போய் பார்த்து வரேன்னு" சொல்லிட்டு போனா, அந்த 1 மணி நேரம் உங்களால நிச்சயமா பார்க்க முடியுமா? ரொம்ப 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 சிரமம். அந்த தாய்மையான சிறப்பு வந்து அவங்களுக்கே உரியது. அது வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்க பிறப்பாலையா எப்படிங்கிறது உங்களுக்கு முன்னோர்கள் மூலமா வந்தா தான் தெரியாது. அவங்க எடுக்கிற டேக் கேர் வந்து நிச்சயமா ஆண்களால முடியாதுங்க. நான் ஒரு விளம்பரம் ஒரு இதுல கூட வரும். ஒரு அம்மா ஒரு பெண் குழந்தை, கொஞ்சம் ஒரு 7 வயசு குழந்தை. பெண் பிள்ளை வந்து வீட்ல இருக்கும். அவங்க வந்து அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, "நான் கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க போயிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்துக்கங்க." அவரு ரொம்ப கேர்லெஸ்ஸா சொல்லுவாரு. பொண்ணு தானே நான் பார்த்துக்கிறேன். என்ன பெருசா பேசிட்டு இருக்க? போ, போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. நைட்டு படுக்கிற நேரம் வந்துரும். வந்தவுடனே அந்த அம்மா சரி ஒரு மொபைல பார்க்கலாம்னு சொல்லுவாப்புல. அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டே போவாங்க. "நீங்க முடிஞ்சா மொபைல பிள்ளைகளுக்கு குடுத்துட்டு நீங்க தூங்குங்க. பொண்ணுட்ட குடுத்து தூங்குங்க. ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்துட்டு தூங்கிருவா" அப்படின்ட்டு. இவரு அதெல்லாம் கிடையாது. "என் புள்ளைய எனக்கு தூங்க வைக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இவரு தூங்க சொல்லிட்டு இவரு படுத்துருவாரு. "வாம்மா நம்ம படுத்துக்கலாம். மொபைல் பார்க்கறதெல்லாம் உடம்புக்கு கெடுதின்னு" சொல்லிட்டு படுத்துருவாரு. அப்புறம் அந்த அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரும் அப்படியே. அந்த சின்னம்மா வந்து சின்ன குழந்தை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரும். உடனே, "அப்பா கொசு கடிக்குதுப்பா. ஏன்பா கொசு கடிக்குது?" ஆமா கொசு அதுக்கு தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. அது ஒண்ணு அதனால கடிக்குது. அடுத்த கேள்வி கேட்கும். அது சரி அது ஏன் நம்மள வந்து கடிக்குது? சரி நம்மள கடிச்சுன்னா, ஏம்மா அதுக்கு நம்ம இங்க இருக்கோம். நம்ம தான் இங்க வந்து கடிக்குது. ஏன் வந்து இந்த இந்த நேரத்துல வந்து கடிக்குது? அப்படின்னு கேள்விக்கு இணையா தொடுத்துட்டு இருக்குமா, கடைசியில வெறுத்து போய், "அம்மா ஒரு 1/2 அன் ஹவர் மொபைல் பார்த்து நீ படுத்துருமா" நீ அப்பா ஒரு 1/2 அன் ஹவர் கூட நம்மளால வந்து சரியான ஒரு கேர் குடுக்க முடியாது. அது பெண்ணால மட்டும் தான் குடுக்க முடியும். அதான் மகரிஷி என்ன சொல்றாங்க, "பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர்" அப்படின்றாங்க. அப்போ ஆ அவங்க நம்ம தாய்கிட்ட பால் குடிச்சு தான் வளர்ந்துருக்கோம். அவங்க துணை தான். அந்த வாழ்க்கை துணை யாரா வரா? மனைவி. அந்த பெண்ணா வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தையா பிறக்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ எதுவுமே இல்லாம பெண் இல்லாம முடியறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு சூழ்நிலையில ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்காங்க. இதுல ஆராய்ச்சி பண்ணதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண் வந்து ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டால், ஆண்களே இல்லன்னா கூட பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகை பெருக்கறதுக்கு வந்து தன்னாலேயே வந்து கரு உண்டாயிடும் அப்படின்றாங்க. அப்ப இயற்கை அந்த அளவுக்கு வந்து பெண்ண சிறப்பா படைச்சிருக்கு. அதனால வந்து நான் தான் பெருசு அப்படிங்கிறதுலாம் இல்ல. அப்ப எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளமென எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவிழியாய்
திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தேன் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் வளமறிந்தோர் எத்தனை பேர். இப்ப பெண்களை பத்தி சிறப்பு உணர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி நம்மள கேட்கறாங்க. பெண்களின் பங்கு குடும்ப பொறுப்புல வந்து அவங்கள அடிச்சுக்க முடியவே முடியாதுங்க. அவங்க என்னதான் இப்ப நிறைய முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போல வீட்டை வந்து நிர்வகிக்கிறதுல அவங்களால ஒரு வாய்ப்பே இல்லை. அவங்க அவ்வளவு பக்காவா பண்ணுவாங்க. எந்த நேரத்துல எது வைக்கணும், எந்த காய்கறி வேஸ்ட் ஆகாம சமையல் பண்ணி இப்பதான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. இந்த காலம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்போ எந்த பொருள் எந்த காய்கறியுமே வாங்கினது கெட்டு போயிருக்காது. கரெக்டா வயித்துக்குள்ள போயிட்டு தேவையான கழிவுகள் வெளியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாது. அப்ப எது இருந்தா மேனேஜ் பண்ணப்போ ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம தயங்கி நிப்போம். அவங்க டக்குன்னு அங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்கள கடமை கரெக்டா முடிப்பாங்க. அந்த குழந்தை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்கள பெண்களை மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் கிடையவே கிடையாது. இப்ப எல்லா விதமான ஆக்சுவலா இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுக்குள்ள நிறைய விஷயத்த அடக்கி வச்சுப்பாங்க. கணவன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. சொல்லணும்னு நினைப்பாங்க. நம்ம கேட்கிற நிலைமையில இருக்க மாட்டோம். ஆனா அந்த விஷயத்துல அவங்க தாங்கி இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா பெண் புத்தி பெண் புத்திம்பாங்க. ஆக்சுவலி பெண் புத்தினா அவங்களுக்கு வந்து நம்ம ஆண்களை விட பெண் புத்தி கிடையாது. ஃபியூச்சர்ல பின்னால் வரக்கூடியதை முன்னாடியே உணர்ந்து அவங்க சொல்லக்கூடிய புத்தி அவங்ககிட்ட இருக்கு. எப்படின்னா இப்ப நாம ஒரு என் ஃப்ரெண்ட் ஏதாவது காசு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1,00,000 கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்லுவாங்க, ஏங்க அவ்வளவு கொடுக்காதீங்க, இவ்வளவு கொடுங்க. இப்ப அவர் திரும்ப தரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. இல்ல பரவாயில்ல, நான் 1,00,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் வாழ்க்கையில நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு நான் 1,00,000 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு திரும்ப வரலன்னா அவங்க கேட்பாங்க. அவங்க நான் சொன்னேன்ல நான் சொன்னேன்ல. அப்ப புரியுதா அவங்களுக்கு வந்து பெண் புத்தி. அவங்களுக்கு பெண் புத்தின்னா வந்து பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அதனால அவங்க வந்து ஆணுக்கு பின்னாலுடைய புத்தி கிடையாது அவங்களுக்கு. கொஞ்சம் குறைவான புத்தி கிடையாது. அவங்களுக்கு வந்து நிறைவான ஆற்றல் தான் அவங்களுக்கு. நம்மளுடைய அகைட்ட திங்க ஆண்களை விட அகைட்ட திங்கக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய ஒரு புத்தி தான் அவங்களோடது. ஆண்களின் கடமை என்னன்னா அவங்களுடைய பாதுகாப்பை நம்ம பராமரிக்கணும். அவ்வளவுதான். நமக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான வருவாயை கரெக்டா கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான இடத்துல உரிமை கொடுக்கணும். இந்த இடத்துல நீ பண்றியா, நீ பண்ணிக்கமா, ஓகே நீ பாத்துக்கமா, நீ பண்ணிப்பல, நான் பாத்துக்கிறேன், நீ பண்ணிட்டு போதும் அப்படின்னா போதும். அது அவங்க அவங்ககிட்ட சூப்பரா பண்ணிடுவாங்க. அதுல போய் நோண்டிட்டு இருந்தாதான் பிரச்சனை. அப்புறம் நீ தான் உட்காந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். கூடுதலான சிறப்பு வகை அவங்க வந்து ஆண்களை விட ஒரு சிறப்பு என்னன்னா அவங்களால மட்டும்தாங்க குழந்தை பெற்றுக்க முடியும். இன்ன வரைக்கும் அப்படித்தான். ஓகேங்களா? பெண்கள் மட்டும்தான். அந்த அந்த பெண் இல்லை அப்படின்னா குழந்தை பெக்கிறதுங்கிறது வந்து நம்ம நினைக்கலாம் டெஸ்டி பேபி எல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க. டெஸ்டி பேபி பிறந்தது அது கருவுறானதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட தாய் ஏதோ ஒரு தாய் வயிற்றுல தானே விடுறாங்க. அந்த தாய் அப்புறம் தானே குழந்தை வளருது. அப்போ அவங்க இல்லாம நீங்க என்னதான் எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் ஒரு வாட்டர் பெட்டை வந்து கண்டுபிடிக்க முடியுமாங்க? நீ உள்ள படுக்கும்போது தாய் அப்படி படுக்கிறாங்க, இப்படி படுக்கிறாங்க. அப்படி இந்த வாட்டர் பெட்டை பாருங்களேன். இந்த இறைவனுடைய அமைப்பே வந்து சூப்பர் அமைப்பு. எப்படி குழந்தை படுத்தாலும் டக்குன்னு அந்த பெட் வந்து தாங்கிது. சாக் அப்சர் பேரு வெரி குட் சாக் அப்சரா இருக்கு. அந்த வாட்டர் பெட்டை நீங்க வந்து உருவாக்க முடியுமா? வெளியில உருவாக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ அருமையா வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் தாங்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த பெண்கள். இப்ப தேவைக்கு வசதிகள் அவங்க என்ன பல குழந்தைகள் படிப்புக்கு தேவையான வசதிகள் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராது. இதை விட ஒரு என்ன சொன்னா மகரிஷி வந்து மனைவி நல வேட்புனாலும் கொடுத்திருக்காரு. இதை விட ஒரு சிறப்பான விஷயத்த வேற யாருமே இது வரைக்கும் கொடுக்கலாங்க. யாருன்னா மனைவிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பிறந்த நாளை மனைவி தன்னுடைய லோகாம்பல் அம்மாவுடைய பிறந்த நாளை ஆகஸ்ட் 30ஆம் தேதி மனைவி நல வேட் 30ஆம் தேதி மனைவி நல வேட்டு நாளா கொடுத்துருக்காங்க. யாருமே மனைவியை வந்து மனைவிக்குன்னு ஒரு நாள் எல்லாத்துக்குமே வந்துருச்சுங்க. நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் வந்துருச்சு. அந்த நாள் இந்த நாள் ஃப்ரெண்ட்ஷிப் நாள் அம்மா நாள் அப்பா நாள் தம்பி நாள் தங்கச்சி நாள் எல்லாமே வந்துருச்சு. நாள் அந்த நாள் வச்சு இப்போ நான் நினைக்கிறேன் வருஷம் ஃபுல்லாவே கொண்டாட வேண்டியதான் போல. ஜனவரி 1ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கும் போல. ஆனா மகரிஷி தான் கரெக்டா வந்து மனைவி நல்லா வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. தன் மனைவியை உயர்த்துறதுக்காகவும் ஒவ்வொரு ஆண்மகனும் தன் மனைவியை வந்து சிறப்பா நினைக்கணும், உயர்வா நினைக்கணும் அப்படிங்கறதுக்காக மனைவி நல்ல வேட்புனாலும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மனைவி நல்ல வேட்புனாலும் மிக சிறப்பா இருக்கும். அப்பதான் உணர முடியும். தன் மனைவி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தன் மனைவியோட கல்யாணம் முடிஞ்சப்ப பார்த்தது கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கண்ணுக்கு நேரம் எதிரெதிரே பாக்குறது அப்பமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் மனைவி நல்ல வேட்புனாள். கணவன் பூச்செண்டு கொடுத்தல், மனைவி ஒரு கனி கொடுத்தல். இதுதான் வந்து அந்த மனைவி நல்ல வேட்புனாளோட ஒரு சிறப்பு அம்சம். இதுல ஆப்பிள் போட்டிருக்காங்க. ஆனா வாழைப்பழம் தான் கொடுப்பாங்க ஜென்ரலா. ஏன்னா ஈஸியா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஆப்பிள்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும். அதனால வந்து ஈஸியா சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க. பூச்செண்டு தலையில வச்சு கையில கொடுத்தாலே போதும். அவங்க புரிஞ்சுப்பாங்க. கணவர் மேல உள்ள நன்மையை புரிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு பாட்டு கூட இருக்கு. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்ற பண்பாட்டின் அடிப்படையில் பதிவாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையவை கொண்டு மற்றவர்க்கு தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஞானகாந்தியம் வந்து பாட்டு 943 பார்த்தா 943 பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
இப்போ உலக அமைதி எப்படி வரும்? உலகம் என்பது பல நாடுகள் உள்ளது. ஒரே நாடு உலகங்கிறது தனியா கிடையாது. இந்தியா மட்டும் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாமே இருக்கு. நாடுகள் பல சமூகம் இணைந்து, சமூகம் பல குடும்பங்கள் சேர்ந்து, குடும்பங்கள் பல நபர்களின் கூட்டு ரொம்ப மகரிஷி அப்படியே ரிவர்ஸ்ல வர பாருங்க. உலகத்துல என்னென்ன இருக்கு? நெறைய நாடுகள் இருக்கு. நாடுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சமுதாயம். சமுதாயத்துக்குள்ள யார் இருக்கு? ஊர் இருக்கு. ஊருக்குள்ள என்ன இருக்கு? குடும்பம் இருக்கு. குடும்பத்துக்குள்ள யார் இருக்கா? நாம இருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சாரு. இந்த இறைநிலை தவம் மாரி கொண்டு வந்துட்டாரு அப்படியே. இப்போ போரினால் வந்து தேவையற்ற இதுல வந்து எல்லாருமே மனுசங்க தான். இந்த இருக்கறதுலயே ஒரு ஒரு சிறப்பாக பூத்த மலர் யாருன்னு கேட்டா மனிதன் மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப அந்த மனிதன் அழிவ நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடாது. மிக சிறந்த பூ, மிக சிறந்த ஒரு பிறப்பு அப்படின்னா மனிதன் அடிம்பாங்க. அப்ப அத வந்து நம்ம வந்து ஒரு போரினால அழிச்சிடக்கூடாது. மனுஷ உயிர் அவ்வளவு உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது, மதிப்பு மிக்கது. அப்ப அந்த பொருளாதார மதிப்பு வந்து இப்ப நீங்க போர் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், தேவையற்ற இப்ப நீங்க உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கலாம் எவ்வளோ பொருள்கள் அழிஞ்சுச்சு தெரியுமா? எவ்வளோ வளங்கள் போயிடுச்சு தெரியுமா அங்க? உயிரிழப்பு. இப்போ வந்து ஒரு நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகோதரத்துவம். இப்ப நீங்க நானு இப்ப வந்து ரஷ்யாவுல இருக்கவங்க ரஷ்யால ஒருத்தன் நல்லவன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நெனைக்கிறவன். ஒருத்தன் இங்கேருந்து உக்ரைன்லேருந்து போறான். அவன்ட்ட போய் நல்லபடியா நல்லவன்னு சொல்லிட்டு நெனச்சு பேசுவான். "அட பாவி! எங்க அண்ணன கொன்னுட்டியேடா, எங்க அம்மாவ கொன்னுட்டியேடா" அப்படின்னு நெனச்சு தான் அவன்ட்ட பேசுவான். அப்ப சகோதரத்துவம் எங்க வரும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேருந்து வரும்? ஒரு நண்பர் ஒரு உடன் பிறந்தவர வந்து ஒரு பிரதர்ங்கிற நெனப்பு எப்போ வரும்? நிச்சயமா வரவே வராது. இப்ப மனிதன் இளம் வாழ்வதற்கு பாருங்க, இந்த உலகம், சூரியன், நீர், காற்றல் இதெல்லாம் பொது. நம்ம இதுல வந்து நம்ம வந்து விக்கிறதோ, பங்கு போடுறதோ இருக்கக்கூடாது. எல்லை வகிக்கிறதோ இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமம் இது. இந்த சூரிய வெளிச்சத்த வந்து எனக்கு மட்டும் தான் வரணும்னு வருமா? நான் மட்டும் எனக்கு மட்டும் சொல்லிட்டு எனக்கு மட்டும் கரெக்ட்டா பைபாஸ் பண்ணிக்க முடியுமா? முடியாது. இப்ப எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். காற்று எங்க வீட்டுக்கு மட்டும் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் பண்ணவே முடியாது. வேணா ஏசி வேணா வச்சுக்கலாம். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் செலவு வேஸ்ட் ஆகுது. அது உடம்பு கெடுது தான். ஆனா காற்று இயற்கையான காற்று அடிச்சதுன்னா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நீரும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவானது. அப்ப இது எல்லாமே மனுஷன் இந்த பூமி உருண்டை உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி உருண்டை, நிலம், அ அந்த நெருப்பு, அப்புறம் நெருப்போட நீரு, அடுத்தது காற்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ சமமானது. உலகுக்கு அனைவருக்கும் பொதுவான விஷயம். அதனால "போரில்லா நல்லுலகம் கொண்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து உலகம் என்ற மண் மீது "அனைவரும் பிறந்தோம் உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே நீர் ஆவியாகி பொலிய உலகில் ஒரு குழுவினர் மற்றவரைக் கொண்டு உயிர் வாழ்வுதல் நீதி எனில் கொலைஞர்களே மிச்சம்." பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் இப்ப நெறைய மெடிசின் சேல்ஸ் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் செய்றேன்றாங்க. இப்ப எல்லா மக்களும் மெடிசின் சேல்ஸ் பண்ணணும்ன்ட்டு ஏதோ ஒரு நோய கொண்டு வந்துடுறாங்க. அது கொண்டு வந்துட்டு இந்த மெடிசின் சேல்ஸ் பண்றான்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில மக்களே இல்லன்னா, இந்த மெடிசின் உருவாக்கி எங்க கொண்டு விப்பாங்க? மக்கள் இல்லன்னா விக்கிறது கஷ்டம் தானே! லாபமே இருக்காது. அது அவங்களுக்கு புரியல. புரிஞ்சா நிச்சயமா அது மாரி செய்ய மாட்டாங்க. அப்ப ஐக்கிய நாடு சபையின் பொறுப்பு என்னன்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் 5 நிரந்தர நாடுகளின் ரத்து அதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகளின் சபை எல்லா நாடுகளின் எல்லைக்கோடுகளை பாதுகாக்கும். இப்ப என்னன்னா, இப்ப என்ன மேஜரா வந்து இந்த USA, ஆஸ்திரேலியா அது மாரி UK உள்ள நாடுகள் வந்து ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரேன்னா, அவங்க வந்து கையெழுத்து போடல அப்டின்னா, அந்த நல்ல விஷயம் ஒரு சட்டம் வந்து செல்லாது. அத வந்து மாத்தணும் அப்டின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப எல்லைக்கோடுகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொது அமைப்பு இருக்கணும். இப்ப நீ அந்த நாடு இருக்கக்கூடாது. நாடுன்னா ஆட்டோமேட்டிக்கா பற்று வந்துரும். ஒரு பொது அமைப்பு. எல்லா நாட்டுல உள்ளவங்களும் பொதுவா இந்த நாடு இப்ப என்னன்னா, எதுக்காக எல்லைக்கோடுன்னா தேவையற்ற அனாவசிய ஊடுருவல்கள் இல்லாம இருக்குது. இப்ப இங்க ஒரு ஆத்தரைஸ்ட் இல்லாம, அதிகாரப்பூர்வ நுழைவு இல்லாம போயிடும். அதுக்காக தான் அந்த எல்லைக்கோடு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க நம்ம இந்த இடத்துக்கு வேலைக்கு போறோம். ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு போலாம் தாராளமா. இந்த அளவு காட்டலாம். இந்த மாரி எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு அப்ரூவல் லெட்டர் அல்லது ஒரு விசா மாரி ஒரு லெட்டர் காமிச்சுட்டு போற மாரி வச்சுக்கலாம். இப்ப நம்ம அதுக்கு ஒரு விசா அப்ளை பண்றதுக்கு 10 நாள், 15 நாள் இல்லாம, உடனே காமிச்சுட்டு போற மாரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஓரளவு ஆட்சியின் கீழ் சட்டம், போர் சட்டம் விரோதமானது. ராணுவம் தேவையே இல்ல. ராணுவத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஆஃப் த மனி வந்து ராணுவத்துக்கு செலவாயிட்டு இருக்கு. வருமானத்துல. அப்ப நெறைய பணம் அந்த பணத்த ஆக்கத்துக்கு செலவழிக்கலாம். நம்ம அழிவுக்கு செலவழிக்காம ஆக்கத்துக்கு செலவழிக்கலாம். வாழ்க வளமுடன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் நம்ம குடும்ப அமைதிய மட்டும் பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் கரெக்ட்டா 8:10க்கு முடிச்சுட்டு, அ உங்களுக்கு கையில குடுத்துர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம். நம்ம வந்து குடும்பத்துல வந்து இப்ப ஒரு மெயினா பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படின்னாலே ஒரு கணவன், மனைவி தான் ஹீரோ, ஹீரோயின். அவங்களுடைய இடையில ஒரு 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 இன்பமான உறவு, ஒரு இணக்கம் இருந்துச்சுன்னா, நிச்சயமா வந்து ஒரு பிணக்கம் வரவே வராது. அ அதனால அது ரொம்ப உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதத்தான் மகரிஷி சொல்றாங்க.
இப்போ குடும்ப அமைதியில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தான். கணவன் மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம் சைட்ல. அதனால கொஞ்சம் வேகமா போயிடலாம். ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப குடும்பத் தலைவர் அவருக்கு என்ன தேவையோ அவருடைய கடமைய ஆற்றிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர கவனிச்சுக்கணும், தனக்காக வந்தவளையும் நல்லா கவனிச்சுக்கணும், தன்னுடைய மக்கள்னா தன்னோட பெற்ற பிள்ளைகள நல்லா கவனிச்சுக்கணும். கவனிச்சு முடிச்சுட்டு தேவையற்றவங்க இப்ப வந்து உங்களுக்கு டைம் இருந்தா நோயுற்றோருக்கும் கவனிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச சிலவங்களுக்கு படிக்க வசதியானவங்களுக்கு படிக்க வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பணம் இல்ல, எனக்கு அறிவு தான் நல்ல நாலேட்ஜ் இருக்குன்னா, டியூஷன் எடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கைய உயர்த்தலாம். அடுத்தது வந்து குடும்பத்தில் வந்து குடும்பம் அப்டின்னா, ஒருவருக்கொருவர் ஒரு மாற்று கருத்து வரத்தான் செய்யும். அத அரவணைச்சு போறது தான் வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும்போது ஒரு பெரியவர் இருப்பாரு. அந்த பெரியவர் இருக்குதுன்னே அந்த குடும்பத்தில எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பெரியவர் தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில அங்கங்க பிச்சுட்டு ஓடிருவாங்க. அப்ப அவரு தான் வந்து இணச்சு பிடிச்சிருப்பாரு. தன்னுடைய ஆற்றலால இணைச்சு பிடிச்சிருப்பாரு. அதே மாரி எல்லார் குடும்பத்திலயும் ஒருத்தரும் எல்லாருமே விட்டு குடுத்து போனாங்கன்னா, அந்த பிரச்சனையே வராது. அரவணைச்சு போனாங்கன்னா வந்து குடும்பத்தில அமைதி வரதான் செய்யும். நம்ம இப்ப குடும்பத்தில வந்து நான் மட்டும் இல்ல. எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையில வந்து வேலைக்கு போவாங்க. ஒரு சூழ்நிலை படிக்க போவாங்க. இப்ப எல்லாரும் ஒரே மாரி எண்ணங்கள்ல இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது அவங்களுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, நிச்சயமா நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மகரிஷி என்ன சொல்றாங்க, குடும்பத்தில வந்து ஆள்றது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு தான் இருக்கணும். நிர்வகிக்கிறது வந்து அறிவு தான் இருக்கணும். அது வந்து எமோஷனுக்கு வந்து அதுல அந்த இடத்துல இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இந்த குடும்பம் அப்படிங்கிறது தனி மனிதன் இருந்து தான் தொடங்குது. ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளவே அமைதியா இருந்தாங்கன்னா தான் அந்த குடும்பம் அமைதியா இருக்கும். தன்னோட மனைவி கரெக்ட்டா அவங்களுடைய கடமைய கரெக்ட்டா ஒரு எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் சரி, கணவன் கூட தன்னுடைய சம்பாதித்து குடுக்குறது வந்து ஒரு நிறைவோட என்னோட குடும்பத்துக்காக குடுக்குறேன். இது நான் என்ன விட வேற யார் செய்வா? அப்படின்னு தன்னுடைய உடல் உழைப்ப சிறப்பா குடுக்கும்போது, அந்த மனைவி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள அவங்க கரெக்ட்டா செஞ்சுப்பாங்க. அப்ப வீட்ல வந்து அமைதி தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் எதிர்பார்த்தல் அதிகமா இருக்கக்கூடாது. என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, அங்கெல்லாம் நிச்சயமாக ஏமாற்றம் இருக்கும். அடுத்து தேவைக்கு ஏத்தன இப்ப வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒருத்தருக்கு வீட்டுக்கு என்ன தேவை? இப்ப டிவி தேவையா? பைக் தேவையா? அப்ப அத வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இது எது முக்கியமோ, எது அவசியமோ, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து நம்ம முதல்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அளவுக்கு அதிகமா எதுவுமே எந்த பொருளுமே சிம்பிளா சொல்லிட்டாங்க முன்னோர்கள். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமுமே நஞ்சு. அப்போ எந்த பொருள்லயும் வீட்ல அதிகமானா இருந்துச்சுன்னா, அது நஞ்சு தான். வீட்ல எனக்கு ட்ரெஸ் ஓவரா சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா, நிச்சயமா பிரச்சனை தான் வரத்தான் செய்யும் அதுல. அ சில ச சில இடத்துல இன்னைக்கு கூட ஒரு YouTubeல பார்க்கும்போது ஒரு திருடன் வரான். அந்த செல்ஃப திறந்து காட்டுறாங்க. அந்த எடுக்காத சேலையே பார்த்தீங்கன்னா, அது ஒரு 30, 40 சேலை இருக்கு. புதுசாவே இருக்கு அது. எடுத்து கட்டவே இல்ல. அது கேட்கறாங்க, "இன்னும் 1 வருஷத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, முடியலல்ல. இந்த 4 மாசத்துல இருக்கலாம் கட்ட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அந்த அம்மா. அப்போ அவசியமா இருந்தால் மட்டும் வாங்கி வைங்க. எ அவசியம் இல்ல அப்டின்னா, நம்ம குறைச்சுக்கலாம். அதான் எந்த அளவு எது தேவையோ, அப்போ அதுக்கு இப்ப டிவி கூட பார்த்தீங்கன்னா, 32 இன்ச் போதுன்னா, 32 இன்ச்லயும் நல்ல படம் தான் தெரியும். 55 தேவையில்லன்னா, நம்ம 35லயும் நிப்பாட்டிக்கலாம். இல்ல 55 தேவைன்னா, அதிக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதிக பணத்த குடுக்கணும். அப்ப எது தேவைங்கிறத பொருளாதாரத்தையும் யோசனை பண்ணி நம்ம வாங்கிக்கணும். அது என்ன பொருள் தேவை? தன்மைக்கு ஏத்த மாரி மாறலாம். இப்ப வந்து என்னன்னா, அ அளவு அடுத்தது சொல்லிட்டேன் தன்மை. இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு இப்ப நீங்க இன்னைக்கு சேலைன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தன்மை. அவங்களுக்கு லேடீஸ்க்கு முக்கியம். நம்ம நினைப்போம் என்னடா ஏகப்பட்ட சேலை இருக்கேன்ட்டு. அப்ப எது முக்கியமோ அவங்ககிட்டயும் சொல்லி புரிய வச்சு, அவங்களாவே வேணான்னு சொன்னா பிரச்சனை இல்ல. நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா, நிச்சயமா பிரச்சனை வரும். அடுத்து காலம். இப்ப நீங்க சொல்றது ஒரு வேளை நீங்க சொல்றாங்க, "என்னங்க எனக்கு கொஞ்சம் பைப் சரியில்லன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க 1 வாரம் ஆச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. முடிஞ்சா உடனே உடைச்சு முடிச்சுட்டீங்க, இல்ல 2 நாள்ல முடிச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அடுத்த வேலையில நீங்களும் ஃப்ரீயா இருக்கலாம். இல்லன்னா என்ன ஆகும்னா, உங்க மைண்ட்ல ஐயோ! ரிப்பேர் பண்ணணும் ஓடிட்டு இருக்கும். அவங்க வந்து இன்னும் ரிப்பேர் பண்ணலையேன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து அது நேரம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அ காலத்தையே பயிர் செய் அப்படிம்பாங்க. அப்ப காலத்தையே பயிர் செய்யணும்னா என்ன தேவையோ அந்த நேரத்திலேயே முடிச்சோம்னா, அந்த விஷயமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாவே அது வரவே வராது. ஓகேங்களா? அடுத்தது குடும்பத்தில என்ன இருக்க சொன்னாங்க? சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம். பரவால்ல அப்படிங்கிறது தான். சகிப்புத்தன்மை ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. விட்டுக் கொடுத்தலும் சரி எனக்கு இன்னைக்கு இது கிடைச்சுச்சு. நாளைக்கு நிச்சயமா ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் இன்னைக்கு நான் ஒரு நல்ல பொருள் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பேண்ட்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்ல என் தம்பி கேட்கறான்னா தாராளமா குடுக்கலாம். நம்ம சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். அவனுக்கு முன்னாடி பிறந்தவன். சரி பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு, இதே மனைவியா இருந்தா, சரிம்மா இன்னைக்கு நான் வந்து இந்த வாட்டி நான் உனக்கு இன்னைக்கு தேவையான இந்த மாசம் நீ வாங்கிக்க. அடுத்த மாசம் எனக்கு தேவையானத வாங்கிக்கன்னு சொல்லலாம். தியாகம் நெறைய இடத்துல வந்தீங்கன்னா, தியாகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த குடும்பத்துல வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்டின்னா, தியாகம் வேணும்னா, அது பெண்கள் ரொம்ப தியாகம் பண்றாங்க. நெறைய நேரத்துல அவங்க குடும்பத்துக்காக உழைச்சு நம்ம ஆண்கள் சொல்றோம், வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம நெனைக்கிறோம் வெளிலலாம் போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறோம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட சமைச்சு தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஆண்கள் ரிட்டயர்ட் ஆனா கூட அந்த வேலைக்கு போக தேவையில்ல. பெண்களுக்கு ரிட்டயர்ட் ஆனாலும் சமையல் பண்ண தான் வேண்டியிருக்கு. அதனால வந்து நம்ம
நிறைய தியாகம் பண்றாங்க அவங்க. அதனால நம்மளும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஆண்களும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இதுல குடும்பத்துக்குள்ள வந்து தனக்குன்னு தானே தனித்தனியா வைக்காம 2 பேரும் சேர்ந்தே சேர்த்து வைக்கலாம். இப்ப எனக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவி தெரியாம கணவன் வைக்கும்போது அங்க பிரச்சனை வரும். சொல்லிக்கலாம், வெளிப்படையா பேசிட்டு சேர்த்து வச்சாங்கன்னா நிச்சயமா வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒரு புரிதல் இருக்கும். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா உட்காந்து பேசினாலே சரியாயிடுங்க. நம்ம மகரிஷி அடிக்கடி அதான் சொல்லுவாரு, கமெண்ட் கொடுக்காதீங்க, ஒரு வேலையை பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்தது கமெண்ட் பண்ணாதீங்க, கட்டளை கமெண்ட் பண்ணாங்க, நீ அப்படி பண்ண இப்படி பண்ணலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பல்ஷன், டிமாண்ட் பண்ணக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது, நீ இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் இருக்கணுங்கிறது. அப்போ ஒரு வேலை தவறா இருந்தா கூட சொல்லி புரிய வைக்கலாம் அவங்கள தவிர நீங்க வந்து வற்புறுத்தோட கம்பல்ஷன் கொடுக்கக்கூடாது. கட்டளை இடுறதுனா ஏய் அப்படி பண்ணு இப்படி பண்ணா ஆட்டோமேட்டிக் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏமா கொஞ்சம் என் துணியை துவைச்சு தெரியாமா அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கும். நீங்க ஏய் என் துணி துவைக்கலையா அப்படின்னு கேட்டா டென்ஷன் ஆயிடும். இப்ப சாப்பாட்டுலயே பாத்தீங்கன்னா உப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க உப்பு இல்லைன்னா கூட சாப்பாடு சூப்பரா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஐயோ உப்பு இல்லையே போல அப்படின்ட்டு. இப்ப நிறைய இடத்துல இப்ப ஆண்கள்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப வந்து 2 பேருக்குமே அது ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி அளவு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து பிணக்குகள் வந்து பாத்தீங்கன்னா பாலுறவில் நிறைவேறல. இப்ப வந்து ஒருத்தருக்கு பேசி நீங்க ரெகுலரா வந்து உடற்பயிற்சி, காயகல்பம், தவெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுல எந்த பாலுறவுல எந்த பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி இடையில எந்த பிரச்சனையும் நிச்சயமா வராது. அவங்க நட்பு தான் ஒரு மிக உயர்ந்த நட்பு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த விளம்பரம் கூட பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் விளம்பரமே கொடுப்பாங்க. கணவன் மனைவியை பேஸ் பண்ணி தான் விளம்பரமே கொடுப்பாங்க. தான் ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு மனைவிக்கு சொன்னாங்களா, ஒரு நம்ம வீட்டுல கிராக் இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஆள் அனுப்பியிருக்காரு வீட்டுக்கு. வீட்டுக்கு ஆள் அனுப்பினோன்னா அங்க மனைவிட்ட வந்து அந்த ஆள் கேட்டுக்காருங்க, வீட்டுல கிராக் இருக்கா அப்படின்னு. ஆமாங்க, இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்கு, ஏன் உடனே இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல ஒரு வீட்டுல 2 கிராக் இருக்க கூடாதுல்ல அப்படின்ட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவரு ஒரு கிராக்கா, வீட்டுல இன்னொரு கிராக் இருக்கான், அதனால 2 கிராக் இருக்க கூடாது, அதனால அந்த ஒரு கிராக் நான் அடைக்கிறேன் அப்படின்னாங்களாம். இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த கணவன் மனைவி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு வாழ்க்கையில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், குடும்பத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக சொல்றாங்க. இதுல வந்து குடும்ப அமைதிக்கு என்ன பண்றாங்கன்னா, ஈகோ இருக்கக்கூடாது, அடுத்தவங்க கருத்தை மதிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க தவறா போறாங்கன்னா நம்ம அன்போடு சொல்லி திருத்தலாம். கண்டி திருத்துறது ரொம்ப அளவோடும் சொல்லிட்டு ஒரு சின்னமா ஒரு நடிப்பு கோவம் மாதிரி சொல்லுவாங்க, பண்ணிக்கலாம். சினம் வந்து தேவையில்லாத விஷயம். ஒவ்வொருத்தர் நல்ல விஷயத்தை செஞ்சு பார்த்தா நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்க மேல நமக்கு கோவம் வராது. சிக்கனமா செலவு செய்யறது. இப்போ யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல 2 பேருமே ஈக்குவலா வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. தனியான ரகசியத்தை வர செலவு அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். எந்த எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்ல, உயர் செல்வம் நிறை செல்வம்ங்கிறது அப்படி பாத்தீங்கன்னா நல்ல நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது. அது சம்பாதிச்சு குழந்தை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடாது, வாழ்ந்து காட்டணும், எடுத்துக்காட்டா இருந்தணும். நம்ம செய்து காட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப அமைதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனவளக்கலை ரொம்ப 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 உறுதுணையா இருக்கு. அப்போ வந்து அதனால மனோசக்தி பெருகுது. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 8:10க்கு முடிச்சிட்டங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன்.